தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி. எல்லாமல்ல இறைவனுடைய கருணையினாலே நாம் சித்தாந்த செந்நெறியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் சிவஞான போத நூற்பாவில் 4ஆம் நூற்பாவை முழுமையாக நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 5ஆம் நூற்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். இதுகாரம் நாம் சிந்தித்தது பசுவினுடைய இலக்கணம் என்ற வகையில் உயிர்கள் எத்தகையது அப்படிங்கிற வகையில் நமக்கு உயிர் என்றால் என்ன அப்படின்னு ஒன்று சொன்னார். உயிரின் இலக்கணம் என்பதை சொன்னார். உயிர்கள் அந்தக்கரணங்களோடு கூடி உலக விடயங்களை நுகர்கிறது. அந்தக்கரணம் ஆன்மா அல்ல. இந்த ஆன்மா சகசமலம் காரணமாக உணராது நிற்கிறது. அப்படி உணராது இருக்கிற உயிர்களுக்கு தனு என்கிற உடம்பும் வினை என்கிற ஒன்றும் கூட்டப்பெறுவது விளக்கு உதவியாக இருப்பது போல இவ்வாறு அந்த உடம்பாகிய விளக்கை துணையாக கொண்டிருக்கிற உயிர்கள் அவத்தை பட்டு அறியும். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்ற முறையில் 5 நிலைகளுக்கு உட்பட்டு அறிதலும் மறத்தலும் கருவிகளோடு கூடுதலும் பிரிதலுமாக ஒரு நிலைக்கு உள்ளாகிறது என்பதை பொது இலக்கணமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நீ ஆன்மாவின் சிறப்பு இலக்கணத்தை 7ஆம் நூற்பாவில் விரிவாக சொல்ல போகிறார் ஆசிரியர் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் அவத்தையை பற்றி வருகிற பொழுது கீழிருந்து மேலேறுதல், மேலிருந்து கீழ் இறங்குதல் என்பதை மேலால் அவத்தை கீழால் அவத்தை என்றும், புருவ மத்தியிலேயே நிற்பதற்கு மத்தியால் அவத்தை என்றும், புருவ மத்தியிலிருந்து உயிர் உணர்வு மேல் செல்லுதல் என்று பெயர். அது இங்கே விரிவாக சொல்லப்படலை. நமக்கு ஆசிரியர் அந்த பெயரை மட்டும்தான் சொன்னார். நின்மல அவத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நின்மல அவத்தை என்பது திருவருள் வயப்பட்டு திருவருளால தூய நிலைக்கு செல்லுகின்ற நிலை. அதில் நினைப்பு மறப்பு இவையெல்லாம் எதுவுமே இல்லாமல் முழுமையாக திருவருளாகவே அழுந்தி இருந்து நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத சொன்னார். அதில் விரிவு சொல்லப்படாத நிலை என்னன்னா பின்னே வருகிற பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால நின்மல அவத்தை என்பது ஆன்மா உடம்பிலே இருக்கும் பொழுதே அனுபவிக்கப்படுகிற நிலை. அப்போ உடம்புல இருக்கும் போதே கீழிறங்குதல் மேலேறுதல் என்கிற கேவல சகலத்தையும் அனுபவிக்கலாம். அதே சமயத்தில் புருவ மத்தியிலேயே தங்கி நிற்கிற நிலையாகிய சகலத்தில் சகலம் என்கிற மத்தியாலவத்தையும் உயிருக்கு உண்டு. அதே சமயத்தில் உயிர் உணர்வை புருவ மத்தியிலிருந்து தலை உச்சிக்கு மேல 12 அங்குலத்துல நிலைவரச் செய்தல் பேருங்க. அதுக்கு துவாத சாந்த பெருவெளி என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த நிலைதான் நின்மல துரியாதீதம் என்று பெயர். உடம்பு இருக்கும், உடம்பின் உயிரை உணர்வை 12 அங்குலத்துக்கு மேலே கொண்டு நிறுத்துவது. எப்படி புருவ மத்தியில் இருக்கிற உயிர் உணர்வு மூலாதாரத்தில் போய் கீழே தங்குகிறதோ அதுபோல புருவ மத்தியிலிருந்து மேலே சென்று இந்த சகசரதளம் என்கிற உச்சிப்பகுதியை கடந்து 12 அங்குலத்தில் நிலைவரச் செய்தல் அப்படின்னு பேர். அந்த நிலை நின்மல அவத்தையில உயர்ந்த நிலையாக சொல்லப்படுவது. அது துரியாதீதம் என்று பெயர். நின்மல துரியாதீதத்துல பேச்சற்று இருக்கிற நிலை. அங்க அனுபவம் மட்டுமே நிகழும், ஆனந்தம் நிகழும், அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை சொல்லால காட்ட இயலாது. இதுதான் அடிப்படையான நிலை. இதை நீங்க தில்லையில மூவர் பெருமக்களும் நடராசரை காணும் போது ஏற்பட்ட அனுபவமாக சேக்கிடார் பதிவு செய்திருப்பதை வீட்டில் போய் பொறுமையாக எடுத்து பாருங்க. அந்த 3 பெருமக்களும் தில்லை பெருமானை கண்ட பொழுது ஏற்பட்ட அனுபவம் என்ன, அதை மட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு நம்பி ஆரூரரை சொல்லுகிற பொழுது வந்தாரு, பார்த்தாரு. எப்படி இருந்தாரு? 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக, குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமே ஆக, இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்தார். அப்படியே திளைத்து நிற்கிறார். அப்படி நிற்கும்போது அவருக்கு பேச்சு இல்லை, எதுவும் இல்லை. ஏன்? உடம்பை மறந்துட்டாரு.
அவருக்கு கருவிகள் வகையில கண்ணு மட்டும்தான் செயல்பட்டுச்சு. அவருக்கு எது செயல்படல? வாக்கோ அல்லது வேறு கருவிகளோ செயல்படல. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் என்ற ரெண்டுல அவர் ஒண்ணுதான் செயல்பட்டது, கண்ணு மட்டும்தான் செயல்பட்டது. அதுக்கப்புறம் அகக்கருவிக்குள்ள போகும்போது மனம் செயல்படல, புத்தி செயல்படல, அகங்காரம் செயல்படல, சித்தம் ஒன்றே செயல்பட்டது. அதையும் கடந்து சூக்ம தேகத்துக்குள்ள போகும்போது தாமத குணம் செயல்படல, ராசத குணம் செயல்படல, சாத்வீகம் மட்டுமே செயல்பட்டது. அப்ப அந்த திருந்து சாத்வீகம் என்கிற சாத்வீக குணமானது சித்தத்தை தூண்டி நிற்க, சித்தமோ கண்ணில் நிற்க நடராஜ பெருமான பார்த்துட்டு இருந்தார். அங்க பேச்சு இல்லை, அனுபவம் மட்டுமே நிகழ்ந்தது. அந்த நிலையில தான் மீண்டும் அவர் விழுந்த பொழுது அப்பதான் அசரீரி வாக்கு எழுகிறது, ஆரூரில் நம்பால் வருகன். அப்ப அந்த ஆரூரில் வருக நம்பால் என்று அந்த சொல் அவர் காதில் விழுந்த போது அவர் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கிட்டார்னு அர்த்தம். எங்க துரியாதீத நிலையில நின்று சிவானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருந்தவருக்கு அப்படியே மண்ணிலே வந்த பேரின்பமே இதுதான் அப்படின்னு நிற்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அறிவினை சொல்லிய கைமலர் உச்சிமேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார். பாடினார் சொல்லும்போது கீழே இறங்கிட்டார் அர்த்தம். நீங்க மறந்துடக்கூடாது. திருமூல நாயனாரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் ஆண்டு முழுக்க அமர்ந்திருப்பது நிர்மல அவத்தையில துரியாதீதத்தில் இருப்பார். துரியாதீதத்தில் நிற்கிற இடம் சீயோடு யா கூடி நிற்கிற இடம், அனுபவம் நிகழ்ந்து இருப்பது. சி என்பது பேசா எழுத்து. பேசா எழுத்தோடு யாவாகி உயிர் கூடுனா பேச்சு இல்லாம இருக்கும். அதே வா என்பது பேசும் எழுத்து. உயிர் அருளோடு கூடி நிற்கும் போது பேசும். பேசுகிற பொழுது அந்த அருள் பாய்ப்பட்ட நிலைய பேசுகிறார். அப்ப அனுபவம் வேறு, பேசுதல் வேறு. பேசிக்கொண்டு இருக்கிற அனுபவ நிலையில இருக்குள்ள மாறுபாடு என்னன்னா, வகரத்தோடு கூடும்போது பேசலாம், சிகரத்தோடு கூடுனா பேச முடியாது. ரெண்டும் ஞானிகளுக்குரிய ஒன்று. அவங்க எப்பெல்லாம் பாடல் பாடுகிறார்களோ அப்ப வகரத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பாங்க. எப்ப திருவுருளை திளைக்கிறார்களோ அப்பெல்லாம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பாங்க. அந்த சிவத்தோடு சம்பந்தம் போது பாட மாட்டார்கள், அதோடு சம்பந்தப்பட்ட போது பாடுவாங்க. இதுதான் நீங்க பார்த்துக்கொள்ள. அப்ப அவங்களுக்கு அனுபவம் துரியாதீதமும் துரியம் தான். நின்மல அவத்தையில துரியாதீதத்தில் இருப்பாங்க அல்லது துரியத்தில் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த ரெண்டு இடம் தான். கீழே இறங்கி வருது என்பது ரொம்ப அரிதிலும் அரிது அவங்களுக்கு. அதில் இன்னொரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தி என்பது மூணுக்குமே இடம். இந்த புருவ மத்தி என்பது கீழே இருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா அது கடைசியான இடம். அதுவே மத்தியால அவத்தில இந்த ஒன்று தான் அஞ்சுக்கும் இடம். நிர்மல அவத்திக்கு போனீங்கன்னா இதுதான் தொடக்க இடம். இதுக்கு மேல போகும்போது அப்ப மூணு அவத்திக்கும் எது இடமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தி மூணு அவத்திக்கு இடமா நிற்பது. அதனாலதான் யோக கலைகள்ல புருவத்துக்கு ரொம்ப இன்றியமையாது கொடுத்தாங்க. ஆனால் அந்த புருவத்துல சந்தனம் வைப்பது, குங்குமம் வைப்பது, திருநீர் வைப்பது, இவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஏன் நீங்க விழிப்பு நிலையில இருந்தா உங்க உணர்வை எளிதில் என்னுடைய உணர்வை உங்களுக்குள்ள பதிய வைக்கணும்னா உங்க புருவ மத்தியை நான் உற்று நோக்கினா சில மாற்றங்களை நிகழ்த்தலாம். அப்படி நிகழ்த்துவதை தடுக்கணும்னா நீங்க புருவ மத்தியில திருநீரோ சந்தனமோ குங்குமோ வச்சிருந்தா தன்மையப்படுத்த முடியாது. அதனாலதான் அந்த பயிற்சிக்குரியவர்கள் அதை செய்து காட்டுகிற போது நெத்தில எதுவும் இருக்கக்கூடாதுமா. கவனித்து புருவ மத்தியில திருநீரோ சந்தனமோ குங்குமோ இருந்துச்சுன்னா உங்களை அந்த தன்மையப்படுத்தக்கூடியவர்கள் தன்மையப்படுத்த இயலாது. ஒன்றுமே இல்லாம இருந்தா எளிதா அவங்க நினைப்பதை உங்க பக்கம் பதிவு பண்ணிடலாம். இதுதான் அது இருக்கக்கூடிய நிலை. அது அனுபவத்தில் காண்க, அப்படி விட்டுடலாம். இனி வருவது 5ஆம் நூற்பா. நீ என்ன படிக்க போறோம்? பாச இலக்கணத்தை படிக்கணும். இதுவரைக்கும் பசுவின் இலக்கணத்தை படிச்சோம். இனி பாச இலக்கணத்தை படிக்க போறோம். பாருங்க, 5ஆம் நூற்பா. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இந்த நூற்பால என்ன சொல்ல வருகிறார்
அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். அந்த குறிப்பு ரொம்ப இன்றியமையாத குறிப்பு. இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஒத்த வரி கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப ஆழமான குறிப்பு. என்ன சொல்ல பாருங்க, என் முதலிற்றோ எனின் இவ் ஆன்மாக்கள் இடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. இவ் ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று. இவ்வான்மாக்களிடத்து, ஏன் இவ்வான்மான்னு சொன்னாரு? மூன்றாம் நூற்பாவிலும் நான்காம் நூற்பாவிலும் ஆன்மா உண்டு என்றும் ஆன்மாவின் இலக்கணம் இது என்றும் அறிந்தாயல்லவா? அந்த ஆன்மாவுக்கு எந்த ஆன்மான்னு கேட்டேன். இவ்வான்மா மூன்றாம் நூற்பாவில் நிறுவப்பட்டு நாலாம் நூற்பாவில் இலக்கணம் சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவுக்கு இறைவன் செய்கின்ற உதவி என்ன என்று சொல்லப்பெறுகிறது. நல்லா கவனித்து பாருங்க. சூத்திரம் பாச இலக்கணத்தை சொல்லுதுன்னாங்க. ஆனா உரை குறிப்பு தரும்போது சொல்றாங்க ஆன்மாவுக்கு இறைவன் செய்கிற உபகாரத்தை பற்றி சொல்லுது. ஒரு நுட்பம் அதுதான். என்ன இது? என்னையா உபகாரம்? அது முதல் உபகாரம் அப்படின்னாரு பாருங்க. இதுக்கு விளக்கம் பின்னாடி கொடுக்கிறார் பாருங்க. நான்காம் நூற்பாவில் கருவிகளின் சேர்க்கையால் ஆன்மா 5 அவத்தை அடையும் என்பது கூறப்பெற்றது. நம்ம அதை விரிவா பார்த்தோம். சரி, இந்நூற்பா 5 அவத்தையிலும் எது? நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, அப்புறம் உயிர் படங்கள், இப்படி 5 நிலைகளிலும் யாருடைய உதவி பாருங்க. 5 நிலைகளிலும் ஆன்மாவிற்கு இறைவன் துணை இன்றியமையாதது. நீ தூங்குனாலும் அவன் உதவி வேணும், நீ விழித்தாலும் உதவி வேணும். இதை விட என்ன சொல்வது இறைவன் உதவிய? அதனாலதான் இங்க சொன்னாரு அவனுடைய உதவி இன்றியமையாதது என்று முதல்வன் உதவும் முறையை உணர்த்துகிறது. முதல்வனுடைய காட்டும் உபகாரம் கூறப்பெற்றது. இந்த செய்யுள், இந்த நூற்பா என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா இறைவனுடைய காட்டும் உபகாரத்தை பற்றி பேசுகிறது. அப்ப நீங்க கருவியோடு கூடினால் மட்டும் போதாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. உயிர் அறிவு பொருள், அந்த அறிவோ அறிவித்தால் அறிகின்ற அறிவு. பாசக்கருவிகளோ அறிவற்றன. இந்த பாசக்கருவிகள் ஆன்மாவோடு இறைவன் தான் கூட்டணும். அவன் கூட்டல்னா கருவி வான தானா வந்து நம்மகிட்ட என்ன ஆகாது, கூடாது. அப்ப பாசக்கருவிகளா இருக்கக்கூடிய தனு கரண புவன போகம் என்கிற இவையெல்லாம் உயிரிடத்தில் இறைவன் கூட்டினாத்தான் உண்டு. அதுவா வந்து கூடாது, நாமா போய் எடுத்துக்கொள்ள இயலாது. இதுதான் நம்முடைய பாசத்துக்கு நமக்கும் இருக்க லட்சணம். என்னன்னு கேட்டா, எனக்கு இந்த உடம்பு தான் வேணும், எனக்கு இந்த உலகம்தான் வேணும், எனக்கு இன்ன போகம்தான் வேணும் என்று நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க எனக்கான உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லை? என் அறிவு போதாது, எனவே அந்த உரிமை வழங்கப்படும். ஒருவேளை கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த உடம்பையா கேட்டு வாங்கியிருப்போம்? வேற உடம்பு கேட்டிருப்போமா இல்லையா? இந்த உலகத்துல பிறக்கவா கேட்டிருப்போம்? சுத்தமாயா போனதுக்கு பிறக்கலான்னு கேட்டிருப்போமா இல்லையா? அப்ப நம்ம கேட்கறதே வேற வேற மாதிரி தான் இருக்கும். அப்ப அப்படி கேட்டு அதை பெற்று அதை அனுபவிக்கிற அறிவு வேணுமே. சில பேர் ஆசைக்காக சில பொருளை வாங்கிக்குவோம், ஆனா அதை பயன்படுத்தவே மாட்டோம். ஏன்? இருக்கட்டும் நம்மகிட்ட அப்படி நினைப்போமா இல்லையா? அந்த மாதிரி கடைசியில ஆசையின் காரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம போனா பயனே இல்லாம போயிடும். அதனால பெருமான் என்ன பண்றாரு? நமக்கு அறிவை வளர்த்துகிறார். அறிவை எப்படி வளர்த்துறாரு? படிப்படியா வளர்த்துறாரு. ஒரே பிறவியில் நம்ம அறிவு வளர்வதில்லை. அதனால வளர்ச்சிக்கு தக்கவாறு தனு கரண புவன போகங்களை மாத்தி கூட்டுறான். செத்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர்ந்து அந்த அறிவு வளர்ச்சியை நாள்தோறும் கண்காணித்து எப்ப இந்த உயிருக்கு தன்னை கொடுக்கலாம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் அவன் காத்து நிற்கிறான். அந்த இடத்துக்கு நாம வந்துட்டா தன்னை கொடுப்பதில் அவன் தயங்குவதில்லை. அப்ப இந்த உயிருக்கான போகத்துல மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டா சிவத்தை அனுபவிப்பதே உயிரினுடைய
அதிகபட்ச போகம் அதுதான். குறைந்தபட்ச போகங்கள் தான் உலகியல் இருக்கக்கூடிய அனுபவங்கள். எனவே உலகத்தில் நாம பார்க்கக்கூடிய ஐம்பொறிகள் வழியாக பெறுகிற போக நுகர்ச்சி மினிமம் என்கிற பட்டியல் அடங்கிடும். எது அதிகபட்சம் அப்படின்னு கேட்டா, சிவத்தை உயிர் அறிந்து அனுபவிப்பதுதான் உயிருக்கான அதிகபட்ச பயன். அந்த அதிகபட்ச பயனை உயிருக்கு இறைவன் கொடுப்பது எளிதில் கொடுப்பதில்லை. ஏன்? அதுக்கு தகுதியை வளர்த்து, அறிவை வளர்த்து, பாசத்தை நீக்கி, பக்குவப்படுத்தி மெல்ல 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 ஒரு கட்டத்துக்கு அது உயிர் அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் அதை அவன் கொடுக்கிறான். அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒன்று. அதுக்கு எவ்வளவு காலம் ஏற்படுகிறது? பல கோடி பிறப்புகள் தேவைப்படும். இது ஒரு பிறப்பு, 2 பிறப்பு, 3 பிறப்பு, ஒரு 100 200 தான் பரவாயில்ல. நாம செத்து பிறந்த பிறப்பினுடைய எண்ணிக்கைகள் கணக்கில் அடங்காத அளவு இருக்கிறது. அவ்வளவு பிறவியை பெற்று, அவ்வளவு பிறவி மனையை சம்பாரிச்சு இன்னைக்கு நாம அப்படி தடுமாறி வந்து நிற்கும் போது பக்குவ நிலை கண்டு அருள் பாலிக்கிறான் இறைவன் அப்படிங்கிறதான் கருத்துங்க. அதனால அவனுடைய உபகாரம் என்பது காட்டும் உபகாரம் என்று இங்க கொடுத்துருக்கார். முதல் என்பதற்கு முதல்வன் என்று பொருள். அப்ப இவ்வான்மாக்களிடத்து தமது முதல், அதாவது முதல்வன் உபகாரம் உணர்த்துதல் முதலீற்று. என்னையா உபகாரம் அப்படிங்கிறத ஆசிரியர் விரிவாக இங்க சொல்ல போகிறார். அந்த வகையில நம்ம அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப இறைவன் நமக்கு உணர்த்துகிற முறைமை எவ்வாறு உணர்த்துகிறான் அப்படிங்கிறத இங்க விரிவா சொல்ல போறார். பாருங்க. பதவுரை. விளம்பிய உள்ளத்து 3ஆம் நூற்பாவிலும் 4ஆம் நூற்பாவிலும் சொல்லைய ஆன்மா என்கிற அதற்கு விளம்பிய உள்ளத்து 3ஆம் 4ஆம் நூற்பாவில் எடுத்து கூறிய ஆன்மாவினால் மெய் வாய் கண் மூக்கு இது செய்யுள்ள 4 தான் இருக்குது. ஒன்று விட்டு போச்சு. விட்டு போனதை சேர்த்து கொள்ளணும். அது உப இலக்கணம்னு பேர். எனவே செவி என்பது சொல்லப்படலை, செய்யுள்ள. அது சேர்த்து கொண்டீங்கன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகி ஐம்பொறிகள். அளந்து அறிந்தும் இந்த 5 கருவிகள் என்ன செய்யும் அப்படின்னா தத்தமக்குரிய விடயங்களை அறியும். கண் உருவத்தை அறியும், காது ஓசையை அறியும், மூக்கு நாற்றத்தை அறியும். இப்படி அவை தத்தம் விடயத்தை அறியும். அதான் சொன்னார், அளந்து அறிந்தும். தத்தம் புலன்களை இஃது இன்னது என்று அளவிட்டு நன்கு அறிந்தும். மலர் வாசனை எடுத்துக்கொண்டா இது மல்லிகை, இது முல்லை, இது செண்பகம், இது மருது, இது மறிக்கொழுந்து என்று வேறுபாடு அறியுதா இல்லையா? ஒன்னு நாற்றத்தை அறிதல் மட்டுமல்ல, நாற்றத்தின் வகையெல்லாம் அறிந்து நிக்கிறோமா இல்லையா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப காணுகிற உருவத்துல இது மரம், இது செடி, இது கொடி, இது விலங்கு, இது மனிதர், இது தேவர் என்ற வேறுபாட்டை கண் அறிகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் அளந்து அறிந்தும் எல்லாவற்றையும் அறிகிறது. அப்படி அறிந்தும் அறியா, அளந்தும் அறியானார். ஏன் அவ்வாறு இது இன்னது என்று அறிகின்ற இந்த ஐம்பொறிகள் தம்மை தாம் அறிய மாட்டா அப்படின்னு அர்த்தம். கண் தன்னை கண்ணென்று அறியாது, காது தன்னை காது என்று அறியாது, மூக்கு தன்னை மூக்கு என்று அறியாது. கண் எல்லாவற்றையும் காட்டும், ஆனா தன்னை காட்டாது. ஆக இந்த கருவிகள் எல்லாமே விடய நுகர்ச்சிக்கு துணையாக நிற்கிறது. ஆனா இந்த கருவிகள் தம்மை அறிவதில்லை. அதான் சொல்றார், அறிந்தும் அறியா. அவ்வாறு அறியும் தம்மையும் தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறிய மாட்டா. தன்னை அறிய மாட்டா என்பது மட்டுமல்ல, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அந்த என்ன பண்ணுவதில்லை, பொறிகள் அறிவதில்லை. கண் என்பது ஒரு உருவத்தை காணுகிறது. கண் எப்படி காணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற உயிர் கண்ணை செலுத்தினா தான் காட்சி நிகழும். நாம் இருக்கிறோம், வெளியில ஒரு சத்தம் கேட்குது, ஏதாவது ஒரு சத்தம் வருது, உடனே அது காது தான் அதை கேட்குது. காது கேட்டு உள்ள அனுப்புது ஒரு ஓசை. யார் இது? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. சரி, அந்த குரல் நமக்கு தெரிந்தவராச்சு, அவர் எதுக்கு இங்கே வந்து கூப்பிடுறாரு, என்னவா இருக்கும்? உடனே அறிவு சொல்லிச்சு, உட்காந்துட்டே இருந்தால் எப்படி தெரிய போகுது, பெஞ்சு வெளியே போய் கதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லுது. உடனே எந்திரிச்சா எல்லாரும் தப்பா நினைச்சிட மாட்டாங்களா? நினைப்பாங்க.
அப்புறம் ஒரு நிமிடம் அப்படி நினைக்கும், அப்புறம் நினைச்சா நினைச்சு போறாங்க கூட நான் போய் பார்த்து வந்துடுவோம். அப்படி எந்திரிச்சு போய் பார்த்துட்டு அவரு நம்ம செஞ்சோம், அடரே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வேற ஏதோ வேலையா வந்திருப்பாரு போல இருக்கு, சரிங்க வச்சுங்களா நான் வகுப்புல இருக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறோம். வந்தோடனே அமைதியா இருக்கு. இப்ப காது கேட்ட உடனே கண்ணு போய் பாருன்னு எப்படி சொல்லுச்சு? காதின் வழியா நின்று கேட்டது உயிர். அந்த ஓசையை என்ன ஆச்சு? தெரிந்த குரலா இருந்துச்சு, எங்கேயோ கேட்ட குரலா இருந்துச்சு. அது உடனே சொல்லு, இன்னாரு குரலாச்சு, அது நம்மாலியா அவரு, எட்டி போய் பாருன்னு சொல்லுச்சு. உடனே வந்து கண்ணு தான் பார்க்குது, ஆனா அதை எது செலுத்துச்சு? உயிர் செலுத்துச்சு, போய் பாரு. அப்ப உயிர் என்ற பொருள் தான் கண்ணின் வழியாக காணுது, காது வழியா கேட்குது. அப்படி கண்ணை செலுத்துகின்ற உயிர். அப்ப உயிர் என்ற பொருள் உடம்பு கூட்டில் நின்று கண்ணை செலுத்தி காணுகிறது. இந்த காண்பதற்கு கண் உதவியா நிற்கிது. ஆனா இந்த கண் என்ன செய்யாதுன்னா தன்னை காணாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அது காணாது, அறிவில்லை என்பதனால். எனவே கருவிகள் சடம் என்பதனால் அவை தம்மைத்தாம் அறிய மாட்டா. தம்மை அறிய மாட்டா என்பது மட்டுமல்ல, தம்மை செலுத்துபவன் எவன் என்பதும் அறிய மாட்டான். இது கருவிக்கான இலக்கணம். இப்ப பாச இலக்கணம் என்னன்னு கேட்டா, பாச கருவிகள் அறிவற்றன, அவை தம்மைத்தாம் அறிய மாட்டா, தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டா அப்படிங்கிறது குறிப்புங்க. பாருங்க, இவை அளந்தும் அறியா, அவ்வாறு அறியும் தன்மையும் தம்மை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிய மாட்டான். ஆங்கு அவை போல், இந்த கருவிகளுக்கு இருக்கிற நிலை போல உயிருக்கு இது ஆங்கு அவை, ஆங்கே அந்த ஐம்பொறிகளை போல தாம், தாம் என்பது ஆன்மாக்களும், தம் உணர்வின் தமி, தாம் தம் உணர்வின் தமி, தமி என்பது இறைவனை குறிக்கிறது. தம் உணர்வின் தமி, தம்முடைய அறிவுக்கு முதலாகிய இறைவனின், தம் முதல் அறிவுக்கு முதலா இருக்கக்கூடிய அவன் ஆன்மாக்கள் தம் உணர்வின் தமி, தம்முடைய அறிவுக்கு முதலாகிய இறைவனின் அருள் திரோதான சக்தியால் அளந்து அறிந்தும், இந்த உயிர்கள் திரோதான சக்தி வழியாக அளந்து அறிந்தும் தத்தம் வினைப்பயன்களை அறிந்து நுகர்ந்தும் அறியா அவ் ஆன்மாக்களை தம்மையும் தம்மை செலுத்தும் திருவருடையும், அந்த ஆன்மாக்கள் தம்மையும் தம்மை செலுத்தும் திருவருடையும் அறிய மாட்டா. இப்ப கண் தன்னை அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியாது, குற்றம் இல்லை. ஆனா உயிர் தன்னை அறியாமலும் தன்னை செலுத்துகிற தலைவனை அறியாமலும் இருந்தால் அது குற்றம். ஏயா கண்ணுக்கு மட்டும் குற்றம் இல்லை, நமக்கு மட்டும் ஏன்? கண் அறிவில்லாதது, எனவே செலுத்துவன் யார் என்று தெரியல, தப்பு இல்லை. ஆனா நாம அறிவுடையவங்க இல்லவா, எவன் உதவுறான்னு தெரிஞ்சுக்கல, நீ என்னையா ஆளு? நீ இந்த அறிவு வளர்ச்சி உனக்கு எப்படி கிடைச்சது? இன்னாராலதான் கிடைச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கலன்னா நீ என்ன அறிவு பற்றி என்ன பயன்? அப்ப நாம் அறிவுடையவர் என்பதை நமக்கு உதவி செய்தவர் நினைந்து பார்த்தா தானே உங்க அறிவினுடைய தன்மைக்கு சிறப்பு இருக்கும். அப்படி உதவி செய்தவரை மறந்து விட்டீர்களானால் நீங்கள் அறிவுடையவராக இருந்து பயனில்லை என்பது பொருள். அதாங்க சொல்றார். எனவே இறைவன் அருள் திரோதான சக்தியால் அளந்து அறிந்தும் தத்தம் வினைப்பயன்களை அறிந்தும் நுகர்ந்தும் அறியா அவ்வான்மாக்கள் தம்மையும் தம்மை செலுத்தும் திருவருளையும் அறிய மாட்டார். இது எது போலும் கேட்டா, காந்தம் கண்ட பசாசத்து அவையே, அந்த காந்தக்கல்லின் முன் செயல்படும் இரும்பு போல இறைவன் முன்னிலையில் அவ்வான்மாக்கள் தொழிற்படும். ரொம்ப ஒரு ஊமை சொல்றார், காந்தக்கல் அதன் முன்பு செயல்படுகிற நிலை போலனர். எனவே காந்தக்கல்லின் முன் செயல்படும் இரும்பு போல. காந்தம் யாரு, இரும்பு யாரு அப்படின்னா இறைவன் தான் காந்தம், நாம இரும்பு. இப்ப நமக்கு நம்ம பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு காந்தம் வச்சிருப்போம், பேப்பர்ல பின்னாடி பக்கத்துல காந்தத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு ஆணியை முன்னாடி வச்சிங்கன்னா அந்த பேப்பர்ல ஒட்டுன மாதிரி இருக்கும். இந்த காந்தத்தை வெளியே எடுத்தீங்கன்னா இந்த ஆணி தன்னை போல கீழே விழும் பேப்பர்ல. அப்போ ஒட்டுதல் எதனால? காந்தம் பின்னாடி இருப்பதுனால. அது மாதிரி இப்போ உயிர் ஒன்றையும் ஒவ்வொன்றையும் அறியுது, கண்ணின் வழியா காது வழியா. இதுக்கெல்லாம் உயிர் என்பது அந்த இரும்பு போல இருக்குது, பிடிச்சிருக்குது, எல்லாம் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? பின்னாடி காந்தமா இறைவன் நிற்கிறான்னு அர்த்தம். அவன் பின்னாடி நிற்பதுனால நீங்க கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறிந்து எல்லாம் அனுபவிக்கிறோம்.
இப்படி எல்லாத்தையும் அறிந்து அனுபவிக்கிற உயிர்கள் எதை அறியல? தன்னையும் அறியல, தனக்கு பின்னாடி ஒரு தலைவன் இல்லை என்பது இருக்கிறான் என்பதையும் அது அறியாம இருக்கு. இது உயிருக்கு குற்றம், மறந்துடக்கூடாது. உயிருக்கு இது குற்றம். கருவியா இருந்துச்சு அது குற்றம் இல்லை. ஏன்? இரும்புக்கு தனக்கு பின்னால் இருப்பது காந்தம், அந்த காந்தத்தை நாம நினைக்குங்கிற வாய்ப்பு எல்லாம் தேவையில்லை. அது அறிவில்லை என்பது தெரியாது. ஆனா நாம நமக்கு பின்னே ஒருவன் முதல்வன் இருக்கிறான் என்பது உணரவில்லை என்றால் உய்வதற்கான வழி இதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி. அதுதான் இப்ப இந்த நூற்பால என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். நீ கீழே பாருங்க. செவி நூற்பாவில் இல்லை, சொல் எச்சத்தால் செவியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அறிந்து அறியா, அறிந்தும் அறியா என்று எடுத்துக்கொள்ளணும். தனி என்றால் ஒருமை, தமி என்றால் பன்மை. எனவே ஒப்பற்ற தலைவன், தனி என்பது ஒப்பற்ற தலைவன். தனித்துணை நீ நிற்க யான் தரிக்கு தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய், நீர்த்தல் விண்ணப்பம். எனவே தலைவன் இங்கு இறைவனை சுற்றிற்று. பசாசம் என்பது இரும்பை குறித்தது, அருள் திரோதான சக்தியை குறித்தது. அச்சக்தியால் தான் மும்மலங்கள் தொழிற்படும். மரங்கள் செயல்படுவதற்கு திருவருள் சக்தி திரோதான சக்தியா நிற்கும். ஏன்? அந்த திரோதான சக்தி இல்லைன்னா மலங்கள் என்ன ஆகாது? செயல்படாது. ஏன்? மலம் செயல்படனா அது மலம் தானா செயல்படுவதற்கு அது அறிவுடையதல்ல, அறிவற்றது. அறிவற்ற மலங்கள் செயல்பட வேண்டும் என்றால் திருவருள் சக்தி திரோதான சக்தியாக நின்று அந்த மலத்தை செயல்படுத்தும். தான் அடிப்படையானது. அதான் சொன்னார். ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலை இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதான கரியது என்பது சிவஞான சித்தியாரும் குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துட்டார். இனி இதுகாரம் சொல்லப்பட்டதுல இறைவன் நமக்கு தருகிற உதவி என்ன, அந்த உதவியை உயிர்கள் உணராதிருக்கின்றன என்பதை நமக்கு சொல்லுகிறார். அந்த பத்தி மட்டும் பாருங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய கருவிகள் ஆன்மாவின் துணையால் ஐம்புலன்களை அறிகின்றன. உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் இருந்தா தான் கண் காணும், காது கேட்கும். உடம்பை விட்டு உயிர் விலகி இருந்துச்சுன்னா அந்த கருவி இருக்கும், செயல் இருக்காது. நீங்க விலகி இருந்தா அப்படிங்கிற வகையில் சரிங்க. தூக்கத்தில் இருந்தாவே செயல்படாது. நான் முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? அவத்தை படிக்கும் போது கண்டத்துக்கு வந்துட்டாவே இந்த 5 வேலை இல்லாம இருக்கும். உயிர் உணர்வு புருவ மத்தியிலிருந்து கண்டப்பகுதி வந்துட்டாவே ஞானேந்திரியம் 5 செயல்படாது, கண்மேந்திரியம் 5 செயல்படாது. அப்ப அது என்ன நிலை இருக்கும்? ஞானேந்திரிய விடயம் உண்டு, கண்மேந்திரிய விடயம் உண்டு. ஏன்? அந்த சூக்கும தேகத்திலிருந்து அந்த விடைய நுகர்ச்சியை நுகரும். ஆனா தூள தேகத்துல அது இல்லை. எனவே அப்படி கண்டத்துக்கு வந்து நிற்கும் போதே இதனுடைய நிலைமை என்னன்னு கேட்டா இந்த 10 செயல்பாட்டை அது அறிவதில்லை. எனவே அந்த வகையில ஐம்புலன்களை அறிகின்றன. ஆன்மாவின் துணையால் ஐம்புலன்களை அறிகின்றன. அவ்வாறு அறிந்தாலும் அறிகின்ற தம்மையும் தம்மை அறிய செய்கின்ற ஆன்மாவையும் ஐம்பொறிகள் அறிவதில்லை. கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகள் தன்னையும் அறிவதில்லை, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறிவதில்லை. அவற்றை போலவே ஆன்மாவும், இதுதான் ரொம்ப முக்கியம், நமக்கு வேண்டியதுதான், திருவருள் துணையால் அனைத்தையும் செய்து அவற்றின் பயனை நுகர்கின்றது. இன்னைக்கு நமக்கு என்ன திருவருள் உதவி செய்கிறது அப்படின்னு கேட்டா, சிவஞான போதத்துல 4ஆம் நூற்பாவை 5ஆம் நூற்பாவை பாடம் கேட்கறதுக்கு உதவி செய்துட்டு இருக்குது. எப்படி செய்கிறது? உங்களிடத்திலிருந்து கேட்குமாறு உதவி செய்யுது, என்னிடத்திலிருந்து சொல்லுமாறு உதவி செய்கிறது. எனக்கும் திருவருள் தான் உதவி செய்து, உங்களுக்கு திருவருள் தான் உதவி செய்கிறது. யாருக்கு உதவி செய்யலையோ அவங்க இன்னைக்கு வகுப்புக்கு வரல. ஏன் வரல? ரொம்ப ஆசையா தாங்க இருந்தேன், முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால வர முடியும். வர வேண்டாம் இல்லை வரல அப்படின்னு நினைச்சவங்க ஏதோ ஒரு காரணம் பற்றி இன்னைக்கு வந்துட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து போகலான்னு வந்தோம். அப்புறம் என்னமோ சொல்றாங்கப்பா, ஒன்றும் புரியல, இருந்தாலும் கேட்பமே அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துட்டோம். இது எதனால? திருவருள் உதவியால. இப்ப வரணும்னு நினைச்சது வாராது போனதும் திருவருள் தான். வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சோம், உட்கார்ந்தே இருக்கிறோம், இன்னும் போகல. சரி, அது எதனால? திருவருளால தான். அப்ப என்ன அர்த்தம்?
அந்த ஞான செய்தியை கேட்கணும் என்கிற ஒரு புண்ணியத்தை போன பிறகு செஞ்சு வச்சதுனால திருவருள் இப்ப அதை ஊட்டுது. நீங்க விரும்பினாலும் ஊட்டுது. அதே சமயத்துல கேட்கணுங்கிற விருப்பம் இருக்குது, ஆனாலும் அதுக்கு வினை காலம் ஒத்துழைக்கல, எனவே லீவை போட்டு கிளம்பி விட்டுருச்சு, இங்க வர முடியும். நீங்க இப்படி ஒவ்வொரு செயலிலும் திருவருள் உதவி இருப்பதை இன்னைக்கு நாம் உணர்வது கடினமா இருந்தா கூட ஏதேனும் ஒரு கால எல்லையில அனைத்தும் சிவன் செயல் என்று உணரும். அந்த அந்த அறிவு நமக்கு வாய்க்கிறது தான் இந்த பிறவியினுடைய பயன். எதா இருந்தாலும் சரி, நடந்தாலும் திருவருள், நடக்கலினாலும் திருவருள், இருந்தாலும் திருவருள், கிடந்தாலும் திருவருள், எதுவாலும் சரி, எதா இருந்தாலும் அவருடைய கருணைங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பது எளிதான காரியம் அல்ல. சொல்வது எளிது, திருவருள் திருவருள் சொல்லிடலாம். ஏதாவது ஒண்ணு நடந்த பிறகு திருவருள் அப்படி சொல்லுவோமான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஆனா பக்கத்துக்கு ஆள் கேட்பான், இதெல்லாம் திருவருளா அப்படிமா. ஆமாயா அதுவும் திருவருள் தான். அவன் நம்மளை பார்த்து ஒரு நகைப்பு செய்வாங்க, அவர் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க, அது அவங்க பாடுங்க. ஆனா என் பாடு என்னவா இருக்கும், ஆம் இது திருவருள் தான் அப்படின்னு நிற்பதில் தான் எனக்கு இருக்கு. அதான் சொல்றார். எனவே கருவிகள் தன்னை அறியாது தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறிவதில்லை. அதுபோல ஆன்மா என்ன செய்கிறது, திருவருள் துணையால் அனைத்தையும் செய்து அவற்றின் பயனை நுகர்கிறது. சரி, அவன் நுகர்கிற இந்த ஆன்மா அவ்வாறு இயங்கும் இறைவன் திருவருளையும் அறிவதில்லை. திருவருள் இயக்க இயங்கும் ஆன்மாவின் இயல்பு காந்தத்தின் முன் நிற்கின்ற இரும்பு இயங்குவது போல் ஆகும். அவ்வாறு இயக்க இயங்கினும் ஆன்மாவை இறைவன் செயல்படுத்தும் போது வேறுபாடு அடைய மாட்டான். காந்தம் இரும்பை தன்பால் இழுப்பினும் வேறுபாடு அடையாததை போல இறைவன் வேறுபாடு அடைய மாட்டான் என்று இந்த நூற்பாவாறு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த இறைவன் விகாரப்பட மாட்டான் அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்கிறார். அப்ப இங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, காட்டும் உபகாரம் என்ற ஒன்றை இறைவன் உயிருக்கு செய்கிற செய்தியை கொடுத்திருக்கிறார். அது என்ன காட்டும் உபகாரம் அப்படின்னு கேட்டா, உயிர்கள் என்னென்ன வினை செய்கிறதோ வினைக்கு ஏற்றாற் போல அந்த நிலையில அவற்றுக்கு உரியவற்றை இறைவன் வினைக்கு தக்கவாறு தான் காட்டுவான். நீங்க புண்ணியம் செய்திருந்தா அந்த புண்ணியத்துக்கு ஏற்ப உங்களுக்கு விடைய அனுபவங்களை காட்டி கூட்டுவிப்பான். நாம பாவம் செய்திருந்தா பாவத்துக்கேற்ப விடயங்களை காட்டி அதை கூட்டி அனுபவிக்க வைப்பான். அவன் நீங்க செய்து வைத்ததுக்கு ஏற்பத்தான் அவன் உதவி அமையுமே அன்றி நீங்க செய்யாத ஒன்றுக்கு உதவி இல்லை. நீங்க செய்து வைத்ததை கூட்டி வைப்பதில் அவனுடைய உபகாரம் இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த பகுதியில ஆசிரியர் விரிவாக நமக்கு சொல்ல போகிறார். எனவே அந்த வகையில் இந்த நூற்பா நமக்கு காட்டுகிற செய்தி காட்டும் உபகாரம். அந்த உபகாரம் என்பது இறைவன் காட்டத்தான் உயிர் காணுமே அன்றி தானே காணக்கூடியது அல்ல அப்படிங்கிறத இங்க எடுத்து சொல்ல போகிறார். அதை நமக்கு விரிவாக இனி வருகிற பகுதிகளில் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பாவின் வழி ஆசிரியர் உணர்த்த போகிறார். எனவே அந்த வகையில் இனி இதற்கான முதல் கூறு, இந்த நூற்பாவானது 2 கூறுகளை கொண்டிருக்கிறது. நூற்பா பொறுத்த வரைக்கும் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாந்தம் உணன் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த ஆங்கு அவை போல என்பது ஒரு கூறு. தாம் தம் உணவின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே என்பது 2ஆம் கூறு. அதில் முதல் கூறு எடுத்துக்கொண்டு இனி விரிவாக சொல்ல போகிறார் ஆசிரியர். பாருங்க, அதாவது முதல் கூறு ஈண்டு உணர்வுகள் ஆன்மாவால் உணரும். ஆன்மா எதை உணரும்னு கேட்டா, கண்ணு காது மூக்கு வாய் மெய் 5 பொறி வழியாக வருகிற உணர்வை ஆன்மாக்கள் உணரும். அப்படி கேள பாருங்க, ஆன்மாவின் அறிவு நிகழ்வதற்கு காரணமாகிய ஐம்பொறிகள் ஆன்மாவின் துணை கொண்டே உலகப் பொருள்களை நுகரும். உணர்வு ஐம்பொறிகளின் அறிவு நிகழ்வுகள். அப்ப இந்த கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகள் விடய நுகர்ச்சியை நுகர்கிறது என்றால் அந்த கருவியோடு ஆன்மா கூட நிற்கணும். அதனால ஆன்மா செலுத்தத்தான் கருவி என்ன பண்ணும், செயல்படும்.
ஆன்மா செலுத்தலைன்னா கருவி என்ன ஆகாது, செயல்படாம நிற்கும். அதான் ஆன்மாவின் அறிவு நிகழ்வதற்கு காரணமாகிய ஐம்பொறிகள் ஆன்மாவின் துணை கொண்டே உடம்புக்குள்ள உயிர் என்ற பொருள் இருந்து அதை செலுத்தினா தான் கருவி செயல்படும். உடம்புக்குள்ள உயிர் இருந்து கொண்டு கருவியை செலுத்தலைன்னா செயல் இல்லை. அப்ப கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, ஆன்மா செலுத்த செயல்படுகின்றன. அப்ப கருவி என்பது சடப்பொருள், அதை செலுத்துவது ஆன்மா. அதுபோல அப்படிங்கிறத பின்ன சொல்ல போற. எனவே அந்த வகையில் ஆன்மா கருவிகளை செலுத்தி அதை பார்க்கிறோம். அப்ப ஐம்பொறிகள் ஒவ்வொன்றையும் காணுகின்றன சொன்னா அது ஆன்மாவால் அப்படிங்கிறதா கொடுக்கப்பட்ட செய்தி. இனி ஏது சொல்லுகிறார், அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையா ஆகலாம். ரொம்ப செய்தி சொல்றார். அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்ல அவை ஒன்றையும் விடையா ஆகலாம். இதுல ஒரு நுட்பம் என்னன்னா, கண் பார்க்குது, ஒரு அருமையான இயற்கை அழகு, ஒரு காட்சி. நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த நம்ம முன்ன படித்தோம் பாருங்க, 4ஆம் நூற்பாவில் மனம், புத்தி, சித்தம், அகங்கார், அந்த 4 பற்றி படிக்கும்போது முதல்ல வாயிற்காட்சி, அப்புறம் மானகர் காட்சி, அப்புறம் தன்வேதனை காட்சி. வாயிற்காட்சி என்பது என்ன, 10ஓடு 11 அது பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன பார்த்தோம், அது பாட்டுக்கு போச்சு, நிறைய வந்துச்சு, நிறைய போச்சு. எது போச்சு வந்துச்சு தெரியலீங்க, எல்லாம் போயிட்டு வந்துச்சு. யாரெல்லாம் வந்தா, நிறைய பேர் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது வாயிற்காட்சி. யாருங்க வந்தா, அவர் வந்தார், இவர் வந்திருந்தார், அவர் வந்தார், இப்படி ஒவ்வொருத்தரா சொன்னா நீங்க அதை ஊண்டி பார்த்துருக்கீங்க. அதனால அது என்ன ஆகி போச்சு, மானத காட்சியாக ஆயிற்று. அப்படி அந்த காட்சியின் கூடவே அவரை சந்தித்ததுனால அவர்களுடைய அதிர்வுகள் உங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு வகையில நீங்க வேற மாதிரி சொன்ன நல்ல வைப்ரேஷன், அவர் பார்த்தோன்னே நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு பதிவை ஏற்படுத்து, அது தன்வேதனை காட்சி ஆயிடுச்சு. அப்ப காட்சிகள்ல எப்படி புறக்காட்சியாக, வாயில் காட்சியாகவும், அதுக்கு பிறகு மானத காட்சியாகவும், தன்வேதனை காட்சியாக நிகழ்கிறது அப்படிங்கிற பொழுது அதுல எப்படி கருவிகளுடைய நிலை இருக்கு அதை பார்க்கிறோம். அது மாதிரி இங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்னா, இந்த கண் என்ற உறுப்பு இப்போ ஒரு பொருளை காணுகிறது. காணும்போது கண் காணுகிற காட்சி எதுவோ அது எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டா, அந்த கண் என்ற உறுப்போடு ஆன்மா என்கிற உயிர் பொருள் கூட நிக்கணும். கண் என்ற உறுப்புல ஆன்மா கண்ணுல நிக்கலன்னா நீங்க பார்க்கிற காட்சி கடந்து போகிற காட்சியாக வாயில் காட்சியா போயிடும். இப்ப பாடம் நடக்குது, உங்க அறிவெல்லாம் காதுல நிக்கணும். காதல் என்ன சொல்றேங்கிறது கேட்டு பதிவாயிட்டே இருக்கும். ஒருவேளை காதுல நிக்கலன்னா பதிவாகாது. இங்கதான் இருப்போம், கேட்கற மாதிரி தான் இருக்கும், ஆனா கேட்க மாட்டேங்குது. அது யாருக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? பக்கத்துல தெரிஞ்சுனா கூட ஏதோ கண்டுபிடிச்சி, யோ பாடத்தை கேளு, ஏன் அங்க பராக் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் வழி இல்லை, அப்படியே இருக்குது, கேட்கிறான், கேட்டுட்டே இருக்கும். அப்ப அறிவு என்கிற இந்த கருவிகள் 5ம் அறிவற்ற பொருள். அந்த அறிவற்ற பொருளை எது கூட நிக்கணும், ஆன்மா கூட நிக்கணும். நின்னாத்தான் கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு நுகரும். அப்ப அந்த கருவியோடு ஆன்மாவுக்கான தொடர்பு என்னன்னு கேட்டா, கண்ணு நிற்கும்போது கண்ணே ஆக நிற்கும், காதல் நின்றுச்சுன்னா காதே ஆக நிற்கும். அப்பதான் விடையை நுகர்ச்சி உயிருக்கு நிகழும். அப்ப கருவிகளிடத்தில் ஆன்மாவானது எப்படி ஒற்றித்து நிற்கிறதோ அதுபோல முதல்வன் உன்னிடத்தில் ஒற்றித்து நிக்கணும். அப்பதான் உன்னால என்ன பண்ண முடியும், காட்சிகளை அனுபவிக்க முடியும். இல்லன்னா ஆன்மாவுக்கு விடைய நுகர்ச்சி நிகழாது. இதான் இங்க கொடுக்கிறார். அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையிலாகலாம். அந்த ஒன்றையும் அப்படின்னு தான், உயிர் என்ற பொருள் இல்லைன்னா கருவி ஒரு பயனும் இல்லாம போயிடும். அப்ப நம்ம தூங்கும் போது கருவி இருக்குது ஆனா வேலை இல்லை, இறந்த பிறகு கருவி இருக்குது ஆனா வேலை இல்லை. ஏன், உயிர் அது கூட கலந்து நிற்காதனால. அப்ப உறக்கத்தின் போதும் கருவியின் செயல்பாடு இல்லை, மரணத்தின் பொழுதும் கருவியின் செயல்பாடு இல்லை. ஏன், கருவி செயல்படும், அதனோடு உயிர் ஒற்றித்து நிக்கணுமா இல்லையா? அதான் சொல்றார் பாருங்க. கீழே அடுத்து சொல்றார், இந்த செய்யுளை வைத்து கொண்டு
நமக்கு என்ன உணர்த்துகிறார் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் எடுத்துக்காட்டில் சொல்ல போறார் பாருங்க. அப்படியே கீழே ஏதுவின் பொருள் பாருங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளுடன் ஆன்மா ஒன்றி நின்று அறிந்தால் மட்டுமே பொறிகள் உலகப் பொருளை அறியும், இல்லாவிட்டால் அறிய மாட்டா. இதுதான் செய்தி. அப்ப கருவிகளுக்கு உயிர் இன்றியமையாதது, அதுபோல உயிருக்கு சிவம் இன்றியமையாதது அப்படின்னு சொல்ல வரப்போற. கருவியை கொண்டு கருவியை செலுத்துவது உயிர். அப்ப காணப்பட்ட விடய நுகர்ச்சி கருவிக்கா உயிருக்கான்னு கேட்டா உயிருக்கு தான் விடய நுகர்ச்சி. ஒரு அழகான பொருளை பார்த்தோம், அது ஏற்பட்ட மகிழ்ச்சி யாருக்கு? கண்ணுக்கு இல்லை, கண்ணின் வழி உயிருக்கு. ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்ச்சியை கண் பார்த்தது, அந்த வருத்தம் எதுக்கு? உயிருக்கு தான், கண்ணுக்கு அல்ல. அது மாதிரி விடய நுகர்ச்சி என்பது உயிருக்கு தான். ஏன்? கருவிகளை செலுத்துவது எதுவோ அதுக்கு தான் நுகர்ச்சி. அப்படியான நம்மளை செலுத்துவன் சிவபெருமான் தானே, அப்ப நுகர்ச்சி சிவபெருமானுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டா அங்கதான் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? உயிர் தன் பொருட்டு கண்களை செலுத்துகிறது, சிவம் தன் பொருட்டு உயிரை செலுத்தல, உயிர் பொருட்டு செலுத்தான். நீ பார்த்து கொள்ளடா, நீ அனுபவிச்சுக்கடா அப்படின்னு உயிர் தன் பொருட்டு கருவிகளை செலுத்தி அறிந்து கொள்கிறது. ஆனால் சிவமோ உயிர்களை செலுத்துவது தன் பொருட்டு அல்ல, உயிரின் பொருட்டு. எனவே லாபத்தை அவன் வச்சுக்கிறதுல, நீ வச்சுக்கிட்டா சாமின்னு லாபத்தை நமக்கே கொடுத்து செலுத்துறான். நாம என்ன பண்றோம்? எனக்கு தானே கொடுத்த, நானே வச்சுக்கிறேன். நாம என்ன பண்ணணும் தெரியுங்களா? சாமி, இந்த எனக்கு அறிவு கம்மி, நீ தான் கருவியை கூட்டி எனக்கு அறிய வைக்கிற. அப்படி எதை அறிய வைத்தாலும் அப்படி அறிந்த எதுவும் நான் அறிந்ததல்ல, நீ அறிவித்தது. அறிய தொடங்குற ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணும்? உன்னாலதான் நான் வாழ்கிறேன், உன்னால்தான் நான் வாழ்கிறேன், உன்னாலதான் நான் அறிகிறேன், உன்னாலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னொன்னுக்கு தூக்கி அவன் மேல பாரத்தை போட்டு போட்டு சிவனேன்னு நின்னா பரவாயில்ல. நாம நீ தானே உதவி பண்ணுன, எதுக்கு உதவி பண்ண? நான் வாழத்தானே உதவி பண்ண. ஆமா, அப்ப நான் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அப்புறம் உனக்கு என்ன? ஹெல்ப் பண்ணிட்டு கம்முன்னு இல்லை. நாம என்ன இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, எனக்கு தானே நீ உதவி செஞ்சு வந்த. ஆமாப்பா. செஞ்சுட்டு இல்ல. ஆமாப்பா. கம்முன்னு இல்லை. இல்ல நீ என்னாலதான் உதவி அத சொல்லி வர கடன் உனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொன்னா அவர் ஏமாந்து போறாளா என்ன? இல்ல, அவன் தான் உதவுகிறான். அந்த உதவிய எந்த உயிர் மறக்காது இருக்கிறதோ அந்த உயிர் கருணை நோக்கி செல்லும், அது அன்பு வயப்பட்டுடும். இந்த மறந்து போற உயிர் என்ன ஆகும்? அன்பு நோக்கி செல்லாது, தன்னையே முன்னிறுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் இன்ப துன்பத்துக்கு ஆட்டும். அப்ப கருவி செலுத்துகிற உயிர், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு உறவு, அந்த செலுத்துகிற நிலை எதுவோ அதுபோல உயிருக்கும் சிவத்துக்குமான தொடர்பு என்பதை உணர்ந்து கொண்டீங்கன்னா நாம் அறிவதில்லை. அதாவது ஆன்மா செலுத்த கண் காணுகிறது, அதுபோல உயிர் செலுத்தத்தான் ஆன்மா அறிகிறதுன்னு அறிஞ்சிங்கன்னா சரி. நீங்க இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், ஒரு என்ஜினியர் அப்படின்னா உங்க அறிவு அந்த துறையை நோக்கி சென்றதுக்கு காரணம் திருவருள் உங்களை அதில் செலுத்தியதுனால. நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு அது மேல ஆசையா இருந்துச்சு, நான் என்ஜினியர் ஆகும்னு நினைச்சேன், நான் டாக்டர் ஆகும்னு நினைச்சேன். நினைச்சவங்களாம் ஆயிட்டாங்களா என்ன? எனக்கு தான் ஆசையா இருந்துச்சு டாக்டர் ஆகலான்னு, என்ஜினியர் ஆகலான்னு. ஆனவா என்ன? ஆகலையே. இப்ப நான் நினைச்சேன், நீங்க ஆயிட்டேன்னு சொன்னா நினைச்சவங்க ஆகலைங்கும்போது கண்ணு முன்னாடி நிக்குதா இல்லையா? அப்ப நினைத்ததெல்லாம் நடக்கல, நான் நினைச்சே பார்க்கலீங்க டாக்டர் ஆகணும், ஏன்னா டாக்டர் ஆயிட்டேன். ஏன்? எதுவுமே கிடைக்கல, கடைசி தூக்கி அங்க போட்டாங்க, சீட் கிடைக்குமான்னு தெரியல, சந்தேகத்துல போட்டேன், சீட் கிடைச்சிருச்சு, ஆயிட்டேன் அப்படின்னு ஆனவங்களும் உண்டு இல்லையா? உண்டே. இப்படி வாழ்க்கையில சில விடய நுகர்ச்சிகள் நாம நினைந்ததால மட்டுமே நடக்கல, நமக்கே தெரியும். நாம நினைஞ்சது நடக்கலைங்கிறது நமக்கு தெரியும். ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்கு, ஹிஸ்டரி வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நான் நினைத்தது எத்தனை நடக்கல தெரியுமா உங்களுக்கு? அப்படி போட்ட ஒரு புத்தகம் எழுதலாம். நான் நினைச்சதெல்லாம் நடந்தது என்ன தெரியுமா? ஐயோ, தயவு செய்து எழுத முடியும், அத்தனை கொடுத்துருக்கிறாரு, அதை வெளியே சொல்லிவிடக்கூடாது இல்ல அப்படின்னு அது இருக்கு. மொத்தத்திலே ரெண்டு அணுவும் நமக்கே இருக்கிறது. அப்ப
கருவிகளை செலுத்துவது உயிர். அப்ப கருவியின் வழியாக பெறுகிற பயன் கருவிக்கல்ல, செலுத்துகிற உயிருக்கு. அதுபோல உயிரை செலுத்துவது சிவம். அப்ப செலுத்துகிற சிவத்துக்கு தானே பயன் போகும் கேட்டா இல்லை, கருவி அறிவற்றது, எனவே பயன் உயிருக்கு போயிற்று. உயிரோ அறிவுடையது, பயன் சிவத்துக்கு போகல, உயிருக்கு உடையதாக நினைச்சு. ஆனா உயிர் என்ன பண்ணணும்? இறைவா நீ செலுத்தத்தான் நான் அறிந்தேன், நீ செலுத்தத்தான் நான் அறிந்தேன், எனவே இந்த பயனை நான் உனக்கே கொடுத்துறேன், நான் எப்பவும் போல இருந்துக்கிறேன் நின்னுட்டா அவன் ஞானி. நீ எனக்காகத்தானே செலுத்தினாய், எனக்காகத்தானே காட்டினாய், நான் வாழத்தானே கொடுத்தாய், அப்புறம் என்ன கிடக்குது, கம்மனு அப்படின்னு இறைவனை நிறுத்தி நீ உதவி மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, நான் பாட்டு அனுபவிச்சுட்டே இருக்கிறேன்னு நினைச்சோம்னா அஞ்ஞானியா நிக்க வேண்டியதுதான். இவ்வளவுதாங்க இருக்கிற செய்தி. இதுதான். இதை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு என்பால கொடுக்கிறாரு பாருங்க. பக்கம் 90. ஐம்பொறியை ஆண்டு ஆங்கு அரசராய் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறியின் காணாதேல் காணாது காணும் உள்ளம் காணாதேல் காணாக்கண் கேளாச்செவி. இந்த செய்யுள்ள இப்ப நான் சொன்ன கருத்து அப்படியே இருக்கிறது பாருங்க. உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்தது. ஐம்பொறியை ஆண்டு, இந்த கண்ணு காது மூக்கு வாய் என்ற 5 கருவிகளையும் ஆட்சி செய்வது ஆன்மா. ஐம்பொறியை ஆண்டு ஐம்பொறிகளையும் அவற்றுக்கு உரிய புலன்களின் மேல் செல்லுமாறு ஏவி, இதை பாரு, இதை கேளு, இதை நுகரு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுதா இல்லையா? உயிர் தான் சொல்லுது. என்னன்னு அப்படியே போய் பார்த்தோம், மத்தியானம் வச்சது அப்படியே பார்க்குறோம், ஐயோ கூட்டு, இது என்னது, இது அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துடலாமா, சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு உயிர் சொல்லுது. ஏன்? கண்ணில் பார்த்து நிறத்தை பார்த்து சாப்பிடும் போல தோணுது. ரொம்ப அழகா இருக்க மாட்டிருக்குது, நல்லா இருக்க மாட்டிருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாரு அப்படிங்குது. உடனே என்ன பண்றோம்? ஏங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் வைங்க, சாப்பிட்டு நல்லா, இன்னும் கொஞ்சம் வச்சா என்ன கெட்டு போச்சு, கொஞ்சம் வெய்யா சேர்த்தி அப்படி கேட்கறோமா இல்லையா? அப்ப உயிர் என்பது அந்த விடயங்களை பார்க்குது, அந்த கருவியை செலுத்துது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, போதும் போதும் சொல்லு அப்படின்னு அது நிறுத்துது. அப்ப ஐம்பொறிகளும் சடப்பொருள், அதை செலுத்துவது உயிர். எனவே ஐம்பொறிகளை ஆண்டு அவ்வவற்றுக்குரிய புலன்கள் மேல் செல்லுமாறு ஏவி. அப்ப கண்ணை ஏவுவது, காதை ஏவுவது எது? உயிர் என்ற பொருள். சரி, அவ்வாறு ஏவி அங்கு அரசராய் எங்க இருக்குது? இந்த புருவ மத்தியில. இது அத்தாணி மண்டபம் போல அரசராக இங்க இருந்துகிட்டு அரசராய் லாடத்தானத்தில் அரசாட்சிக்குரிய மண்டபத்தில் வீற்றிருந்து ஏவலாளர்களை அவரவருக்குரிய பணிகளில் ஏவிவிடும் மன்னனை போல. மன்னன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துகிட்டு, யார் அங்கே? மன்னா, அவரை அழைத்து வா, இவரை விடுத்து அப்படின்னு சொல்லி ஏவுவது போல நாம இங்க புருவமத்தில் உட்கார்ந்துட்டு, கண்ணே இதை பாரு, செவி இதை கேளு, மூக்கே இதை நுகர், வாய் இதை சுவை அப்படின்னு ஒன்னொன்னா அதுக்குரிய வேலையை சொல்லி ஏவி கொண்டு இருக்கிறோம். அதனால நாமளும் அரசர்கள் தான் அப்படின்னாரு. எனவே அரசர்களை போல அத்தாணி மண்டபத்தில் நின்று ஏவிக்கொண்டு விடைய நுகர்ச்சிக்கு இருக்கிறோம். சரி, இவ்வாறு பணிகளில் ஏவிடும் மன்னனை போல நிற்ப இருத்தலால் இது வழியா நமக்கு சொல்றார். ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். இந்த கண்ணு காது மூக்கு போன்றவற்றை ஆன்மா செலுத்தி ஏவி விட்டு அதன் வழியா விடை நுகர்ச்சியை பெறுகிறது. அந்த வகையில அந்த கருவிகள் தம்மை செலுத்துகிற மன்னனாகிய ஆன்மாவை கருவிகள் அறிவதில்லை. பாருங்க, இருத்தலா ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவும். அவ்வாறு ஏவப்பெற்ற ஐம்பொறிகள் தம்மை செலுத்தும் ஆன்மாவை அறிய மாட்டான். அது மட்டுமல்ல, ஐம்பொறிகள் காணாதேல் ஆன்மா ஐம்பொறிகள் வழியாக அறியாதாயின் காணாது, ஒன்றையும் அறியாது. உயிருக்கு கண் இல்லைன்னா காட்சி இல்லை, செவி இல்லைன்னா கேட்டல் இல்லை. அப்ப ரெண்டுக்குரிய பந்தத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கருவிகள் என்று சொல்லக்கூடியவை விடைய நுகர்ச்சிக்கு இன்றியமையாதவை. கண் இருந்தா தான் பார்க்க முடியும், காது இருந்தா தான் கேட்க முடியும். ஆனா இந்த கண்ணு காது போன்ற கருவிகளுக்கு அதனோடு உயிர் என்ற பொருள் கூடவே இருந்தா தான் காட்சி நிகழும். அப்ப என்ன தெரியும்னா, உயிர் என்ற பொருள் காணுவதற்கு கண் வேண்டும்,
கண் செயல்படுவதற்கு உயிர் வேணும். இதுக்கு அது வேணும், அதுக்கு இது வேணும். உயிர் மட்டும் இருந்துட்டு கண் இல்லைன்னா காட்சி இல்லை. கண்ணு மட்டும் இருக்குது, உயிர் இல்லைன்னா கண்ணுக்கு செயல் இல்லை. அப்ப கண் காட்சியை காணணும்னா அது கூட என்ன இருக்கணும்? உயிர் என்ற பொருள் இருக்கணும். உயிருக்கு கண். அப்ப ரெண்டுக்கும் இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. இந்த ரெண்டையும் இணைத்து பந்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அதுதான் அவன் வேலை. பாருங்க, எனவே ஆன்மா அறிய மாட்ட ஐம்பொறிகள் காணாதேல், ஆன்மா ஐம்பொறிகள் வழி அறியாதாயின் காணாது ஒன்றையும் அறியாது. உயிருக்கு ஐம்பொறிகள் இல்லை என்றால் விடைய நுகர்ச்சி இல்லை. சரி, காணாதேல் காணாது. சரி, காணும் உள்ளம் காணாதேல் அறியும் தன்மையுள்ள ஆன்மா பொறிகளுடன் ஒற்றித்து நின்று அறியாதாயின் கண் காணா செவி கேளா. கண்கள் காண மாட்டா, செவிகள் கேட்க மாட்டா. அதாவது ஆன்மாவும் பொறிகளும் ஒன்று மற்றொன்றை இன்றியமையாதன என்பது புலனாகிறது. இதை கொண்டு அது, அதை கொண்டு இது. எனவே ஆன்மாவும் பொறிகளும் ஒன்று மற்றொன்றை இன்றியமையாதன என்பது புலனாகிறது. அரசராய் அரசு போல, கண் செவி என்பது சாதி ஒருமை பன்மை என்று இலக்கண குறிப்பு கொடுத்துட்டார். இதே செய்திய சிவஞான சித்தியார் எடுத்து சொல்லுகிறது. அந்த பாட்டு எப்படி சொல்லுது பாருங்க. பொறி புலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்திடும் ஆன்மாவை அறிதரா. பொறி புலன் கரணம் எல்லாம், ஐம்பொறி ஐம்புலன் கரணம் மனம் முதலான இவை எல்லாமே புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரா. அவை போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவன் தன்னாலே அறிந்திடும். எல்லாவற்றையும் நாம் அறிவது அத்தனையும் அவனாலதான். அவனால் எல்லாவற்றையும் அறிகின்ற உயிர்கள் என்ன செய்வதில்லை? அவனை அறிவதில்லை. சிவன் தன்னாலே அறிந்திடும். எதை அறியாது? சிவனை காணா. எப்படி ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் அறிந்து அவற்றுக்குரிய விடயங்கள் அறிந்தும் தம்மை செலுத்துகிற முதல்வனாய் ஆன்மாவை அறியவில்லையோ, அதுபோல ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் அறிந்தாலும் தன்னை செலுத்துகிற சிவத்தை அறிவதில்லை. எனவே சிவனை காண அறிதரும் சிவனை எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பான் என்பது சிவஞான சித்தியார் இக்கருத்தை விளக்குகிறனர். தாமரை இலையில் உள்ள தண்ணீர் போல உயிர் பற்றின்றி நிற்கும். அவ்வாறு நிற்கும் உயிரின் முன்னிலையில் புத்தி தத்துவமே ஐந்து அவத்தைப்படும். உயிரே ஐந்து அவத்தைப்படும் என்பது பொருந்தாது என்பது சாங்கிய மதத்தினுடைய கருத்து. அதற்காக அந்த கருத்தின் தடையை நீக்கி ஆசிரியர் இந்த நுட்பால விடை தருகிறார். அப்ப இதுகாரும் நாம சிந்தித்த சிந்தனையினுடைய தொகுப்பு என்னன்னு கேட்டா, அரசன் தன்னுடைய அத்தாணி மண்டபத்தில் வீற்றிருந்து தன் கீழ் உள்ளவர்களை அந்தந்த பணிக்கு ஏவுவார். உயிரும் புருவ நடுவில் நின்று மெய் வாய் கண் முதலிய பொறிகளை அந்தந்த புலனுக்கு அனுப்பும். அரசனால் அனுப்பப்பட்ட ஏவலாளர்கள் தத்தமக்குரிய செயல்களை மட்டும் செய்வார், அதற்கு மேல் செய்ய மாட்டார்கள். உயிரால் செயல்படும் பொறிகளும் தத்தமக்குரிய புலன்களை மட்டுமே நுகரும். ஐம்பொறிகளோடும் உயிர் ஒற்றுமை பற்று நிற்றலாம். உயிரினாலே ஐம்பொறிகள் தொழிற்படுகின்றன. பொறிகள் தாமே செயல்பட மாட்டா. பொறிகளைப் போலவே அந்த கரணங்களும் அறிவற்றன. ஆதலால் புத்தியே தனியாக செயல்படாது, அவத்தைப்படாது. உயிரே ஐந்து அவத்தைப்படும் என்று அந்த சாங்கிய மதத்தில் கூறிய கருத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் மெய்கண்டார். எனவே இந்த உயிர்கள் எப்படிப்பட்டன அப்படின்னு கேட்டா, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற கருவிகள் தம்மை அறியாது தன்னை செலுத்துகிற ஆன்மாவை அறியாது இருப்பது போல, ஆன்மாவும் தன்னையும் அறியாது தன்னை செலுத்துகிற முதல்வனையும் அறியாது நிற்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி சொன்னாரு? கண் ஒரு பொருளை காணணும்னா ஆன்மா கூடவே நிற்கும், அப்பதான் காட்சி நிகழும். உயிர் கூடவே நிக்கலைன்னா காட்சி இல்லை. அதுபோல நமக்கு இறைவனுடைய உதவின்னு சொன்னார். இனி அந்த உதவியை நமக்கு விரித்து சொல்லக்கூடிய வண்ணமாக இரண்டாம் போல சொல்றார் பாருங்க. இனி இதுவும் தமது முதலாலே உணரும். இதுவும் தமது முதலாலே உணரும். ஐம்பொறிகளுக்கு முதல் ஆன்மா, ஆன்மாவுக்கு முதல் சிவம். பாருங்க, இப்பொழுது இந்த ஆன்மாவும்
தம்முடைய முதல்வன் திருவருளாலே உணரும் என்பதாகும். நாம உணர்வது திருவருளால தான் உணர முடியும். ஆன்மாவும் தன்னுடைய முதல்வன் திருவருளாலே உணரும் என்பதாகும். ஐம்பொறிகள் தமக்கு ஒரு முதலை உடைய ஆதல் போல ஆன்மாவும் தமக்கு ஒரு முதலை உடையது என்பது கருத்து. இந்த உடைமை பொருள் மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்பன அறிவற்ற பொருள். அதனால அவைக்கு தலைவனாக உயிர் இருக்கிறது. அதுபோல உயிர்களுக்கு தலைவனாக சிவபெருமான் இருக்கிறான் என்பது கருத்தினர். இனி இவற்றுக்கு மேலும் ஏது சொல்லுகிறார். ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல, ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான். இப்ப ஏதுல சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே கொடுத்துருக்கா பாருங்க. ஆன்மாவால் பொருள்களை அறியும் ஐம்பொறிகள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் ஆன்மாவையும் அறியா. இது நம்ம முன்ன பார்த்தோம். சரி, அது போல இப்பதான் வேண்டிய செய்தான். இறைவனால் பொருள்களை அறியும் ஆன்மாக்கள் தம்மையும் அறியா, தம்மை செலுத்தும் இறைவனையும் அறிய. அப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்மையும் அறியல, நம்மை செலுத்துகிற இறைவனையும் உயிர்கள் அறியாது நிற்கின்றன. எனவே இந்த இரண்டாம் கூறுல நமக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான். எனவே கருவிகள் தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவை அறியாது நிற்கின்றன. அதுபோல உயிர்கள் தம்மை செலுத்துகின்ற இறைவனை அறியாது நிற்கிறது. இறைவனை அறியாது மட்டுமல்ல, தன்னையும் அறியாது நிற்கிறது என்பது ஒரு கருத்தை இங்க கொடுத்திருக்கிறாருங்க. இனி இதற்கு எடுத்துக்காட்டின் வழியாக ஆசிரியர் அதை நிரூபிக்க போகிறார். இதற்கு நமக்கு இந்த எடுத்துக்காட்டுக்கு நமக்கு 3 வெண்பா கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். அதில் முதல் வெண்பா ரொம்ப அருமையான செய்யுள். இதில் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப முக்கியமான செய்திகளை இந்த வெண்பால கொடுத்திருக்கிறார். இதை அப்படியே பாருங்க. மண்ணு சிவன் சந்நிதியின் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன் கண்ணா உளம் விளையால் கண்டறிந்து நிற்கும் காண் என்னான் சிவன் அசத்தை என்று. இங்கதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்களுக்கு காட்டுவது சிவம். அதாவது கண்ணை செலுத்துவது உயிர், அதுபோல உயிரை செலுத்துவது சிவம்னு சொன்னீங்க. சரி, சிவம் தானே எல்லாத்தையும் செலுத்துது. ஆம், என்ன சந்தேகம்? அப்ப ஏன் ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான், ஒருத்தன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, அவரவர் வினையால். அப்ப இறைவன் எப்படி செலுத்துகிறான்னா, வினை அடிப்படையில தான் ஒரு உயிரை செலுத்துவோம். அப்ப அந்த உயிர்கள் வினையை செய்ய வைத்து, செய்த வினைகளை நுகர வைத்து, அந்த நுகர்ச்சி வழியாத்தான் அந்த உயிருக்கு திருத்தம் கொடுக்க முடியும். ஒரு உயிரை திருத்துவதற்கு அவன் செய்கிற உபகாரம் என்னன்னு கேட்டா, முதல்ல தனு கரண புவன போகங்களை கூட்டி வைக்கிறான். கூட்டி வைத்து நம்மளை செயல்பட வைக்கிறான். செயல்பட வைக்கும் போது அதுல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அந்த 2 வகையான செயல்களை செய்ய வைத்து 2 வகையான பயனையும் நுகர வைக்கிறான். அப்படி நுகர்வதன் வழியாக அறிவுக்குள்ள ஒரு திருத்தம் மெல்ல 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 நிகழ்கிறது. அப்படி மெல்ல மெல்ல நிகழ்கிற காலத்து அதனுடைய பக்குவ நிலை அறிந்து குருநாதனாக வருவோம். அப்ப நீங்க இப்ப நம்ம நுகர்ச்சிக்குரிய காலத்துல நாம் செய்ததை நமக்கு ஊட்டுவதில் அவன் மிகப்பெரிய கருணையாளனாக வல்லாளனாய் நின்று நமக்கு அந்த உபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப உயிர்களுக்கு அவன் காட்டுவது எப்படின்னு கேட்டா, அவரவர் செய்த வினைக்கு ஏற்பத்தான் அவரவருக்கு காட்டுவார். உங்களுக்கு அந்த வினை இருக்கணும், இருந்தால்தான் உங்களால அந்த அனுபவத்துக்கு உரியவதாக ஆக முடியும். நம்ம எளிமையா சொன்னு வச்சுக்கங்களேன், நாம பக்தியில் இருப்போம், நம்ம குழந்தைகளுக்கு இதை கொடுக்கணும்னு நினைப்போம்.
எல்லாருக்கும் ஒரு பேராசை இருக்கும். இது நாள் வரைக்கும் நாம 50 வயசு ஆகி போச்சு, இதை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு காலம் ஆகி போச்சு, நம்ம குழந்தை இப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க கூப்பிட்டு ஊட்டணும்னீங்கன்னா அது துப்பத்தான் பார்க்கும். ஏன் அடே உன் வயசுல நான் இப்படித்தாண்டா இருந்தேன், இவ்வளவு பெரிய இதெல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கடா கேட்டுக்கடான்னு சொன்னா எல்லாம் நீ கேட்டா போதும், நீ தெரிஞ்சுட்டா போதும். நீங்க இழுத்து பாருங்க, வரவே வராது. ஒரு கட்டத்துல வேண்டாம் போன்னு விட்டுட்டு நிக்கிற இடத்துல நின்னமனாத்தான் நாம நிம்மதியா பாடம் கேட்க முடியும். இல்லைன்னா என்ன ஆயிரும், அவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு அவனே நினைச்சு உட்கார்ந்துருப்பான். இது ஏன் நடக்குது? அந்த அருள் அந்த உயிருக்கு இருக்கணும். நம்ம குழந்தை என்பதனால் அதுக்கு இருக்குல்ல, அதுக்கான வினை இருந்தா தான் இந்த ஞான நூல்களை நோக்கிய பாதையில அந்த உயிர் பயணிக்கும். இல்லைன்னா பயணிக்காது. நீங்க பெற்றோர்கள் இந்த நெறியில இருப்பாங்க, குழந்தை அந்த நெறிக்கு வராது. பெற்றோர்கள் இந்த நெறியில இல்லாம இருப்பாங்க, குழந்தை இந்த நெறிக்கு வரும். ரெண்டுமே நடக்குது இந்த உலகத்துல. நம்ம அப்பா அம்மா யாருன்னு படிச்சு பார்த்தா சைவ சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாது. நாம நீ உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம், சைவ சித்தாந்தத்தை படிச்சுருக்கிறோம். சரி, நாம தெரிஞ்சிட்டோமே நம்ம பயணிச்சு சொன்னா வரவே மாட்டேங்கிறானே, என்னையா வியப்பு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உயிருக்கு இந்த நூலை கேட்கணும் என்கிற அந்த உபகாரம் இருக்கணும். அதுக்கான புண்ணியத்தை அந்த உயிர் முன்னே செஞ்சு வச்சிருக்கணும். செய்து வைத்திருந்தால் இறைவன் கூட்டுவித்தா அது நிகழும். இல்லைன்னா நீங்க தலைகீழ நின்னாலும் நிகழாது. அப்ப இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா உதவி செய்யறான். என்ன உதவி? நீ செய்த வினைக்கு ஏற்ப உனக்கு காட்டுவான். அறிவித்தல் எப்படி நிகழும் கேட்டா, செய்த பாவத்துக்கு புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் அறிவிப்பான். எல்லாத்துக்குமான அறிவிப்புலாம் இல்லை, ஒவ்வொரு உயிருக்கு தனித்தனியாகத்தான் அறிவிக்கிறான். அப்படி அறிவித்தல் என்பது அந்தந்த உயிர் செய்த வினைக்கேற்பத்தான் அறிவிக்கப்படுகிறது என்பதுதான் இங்க சொல்லப்பட்ட நுட்பம். அதுதான். அதை பாருங்க, கீழே சொல்ல பாருங்க. மண்ணு சிவன் அதற்கு உரை தரார். பேரின்பத்துக்கு காரணமாய் நிலை பெற்ற இறைவன். மண்ணு சிவன் என்ற சொல்லுக்கு பேரின்பத்துக்கு காரணமாய் நிலை பெற்ற இறைவனின் சன்னதியில் உலகம் சேட்டித்தது. இறைவன் சன்னதியில் உலகம் சேட்டித்தது, அதாவது இறைவன் முன்னிலையில் சித்தும் சடமும் ஆகிய உலகங்கள் செயல்படுகின்றன. இறைவன் சன்னதியில தான் இந்த உலகம் செயல்படுகிறது என்று யார் சொன்னா? மறை சொல்லியது. பாருங்க, என்னும் மறையின் என்று கூறுகின்ற வேதத்தின் இயல் மறந்தாய், பொருளையும் அறியாமல் மறந்து பிணங்குகின்றாய் பேதாய். எனவே நீ இந்த செய்தியை அறியாம தடுமாறி கொண்டிருக்கிற. அப்ப பேரின்பத்துக்கு காரணமாக இறைவனுடைய சன்னதியில் தான் இந்த சித்தும் அசித்துமா இருக்கிற உலகம் செயல்படுகின்றன என்கின்ற உண்மையை நீ என்ன பண்ணிட்ட? மறந்தாய். சரி, அப்படி மறந்த நிலையில பேதாய் குலம் ஆன்மா சொன்ன சிவன். சிவபெருமான் யாரு? சொன்ன சிவன். அதுக்கு என்ன உரை பாருங்க. முற்றுணர்வினன் என்று கூறப்பெறுகிற இறைவன். இறைவனுடைய குணத்துல ஒன்று முற்றும் உணர்தல் அப்படிங்கிற குணம். அதனால முற்றுணர்வினன் என்று சொல்லப்பெறுகின்ற இறைவன் கண்ணா, தனக்கு கண்களாக நிற்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணா நிற்கிறார், நீங்க உறுப்பா நினைச்சிடக்கூடாது. கண்ணா நிற்கிறார் அப்படின்னு அதுக்கு பிராக்கெட்ல போட்டுக்க பாருங்க. உணர்த்துபவனாக இறைவன் நமக்கு என்ன பண்ணுகிறான்? அவன் தான் உணர்த்துபவன். அப்ப ஆன்மா எப்படி ஆன்மாவுக்கு சொல்றார்? உளம் ஆன்மா சொன்ன சிவன் முற்று உணர்வினன் என்று கூறப்பெறுகிற இறைவன் கண்ணா, தனக்கு கண்களாக நிற்க, அதாவது உணர்த்துவனாக நிற்க. வினையால் எப்படி உணர்த்துவாரு? வினையால் உணர்த்துவார். அதுக்கு உரை பாருங்க. தாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப, நாம என்ன வினை செய்திருக்கோம் வினைக்கு ஏற்பத்தான் உணர்த்துவான். கண்டறிந்து நிற்கும், உணர்ந்து நிற்கும். இவ்வேறுபாட்டை அறிவாயாக. சிவன் மங்கள வடிவினன், அதாவது அசத்தை என்னான். அசத்தாகிய உலகப் பொருள்களை அனுபவிக்க மாட்டான். இன்று அசத்தாகிய உலகம் இறைவன் முன்பு வேறாக விளங்கி தோன்றுதல் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டார்.
இதற்கு கீழே ஒரு குறிப்பு தரார் பாருங்க. இதனுள் சிவன் என்றது மண்ணு சிவன் என்பது போல பேரின்பத்துக்கு காரணம் என்னும் பொருட்டாய் வந்தது. சக்தி சொன்ன தனது சக்தியின் உலகம் சேட்டிப்பித்தற்கு இயவு உணர நின்றது. சொன்ன சிவன் என்பது முற்றுணர்வினன் என்னும் பொருட்டாய் காட்டு ஆதற்கு உரிய இயவை உணர்த்தி நின்றது. என்னான் சிவன் என்பது சொல்லார் என்ன தூய தன்மையன் என்னும் பொருட்டாய் அசத்தின் எண்ணாமைக்கு உணர்த்த நின்றது. ஆதலால் கூறியது கூறல் அல்ல என்பதை உணர்க என்று சிவஞான முனிவர் தந்த குறிப்பை இங்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வகையில சொல்லப்படுகிற அந்த செய்தி என்னன்னு கேட்டா, இறைவனுடைய துணையால் தான் நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம் என்பதை இந்த மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்பா நமக்கு சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த பத்தியில சொல்றார் பாருங்க. அதாவது நமக்கு உரிய குறிப்பு என்னன்னு கேட்டா, இறைவன் திருவருள் நமக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறத வலியுறுத்துவது தான். அப்ப ஐம்பொறிகள் அறிவற்றன, உயிரோ அறிவுடையது. இந்த ரெண்டு வேறுபாடுடைய ரெண்டு பொருள் ஒன்று கூடி நின்று ஒன்றை அறிய வேண்டும் என்றால் இறைவன் துணை இன்றியமையாதது என்பதைத்தான் ஆசிரியர் இங்கு எடுத்து காட்டுகிறார். அந்த வகையில உயிர்கள் கருவி வழியாக எல்லாவற்றை அறிந்தாலும் தன்னுடைய தலைவனை அறியாது நிற்கிறது அப்படிங்கிற செய்தியை இங்க கொடுத்திருக்கிறார். எனவே அப்ப உயிர்கள் இறைவனை அறியாது இருப்பது குற்றமாகிறது. அதே பொறிக்கு வரும்போது அது குற்றமாகல. அறிவற்ற பொருள் தன் தலைவனை அறியாது நிற்கிறது என்பது குற்றமில்லை. அறிவுடைய பொருள் தன் தலைவனை அறியாமல் நின்றால் அது குற்றம் என்பதை இந்த நூற்பாவில ஆசிரியர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இனி இரண்டாவது வெண்பா சொல்றார். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனே ஆகாத மீன் போல மெய்யவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனை கண்டு உடனாய் மன்னுதலை காண். இந்த செய்யுள்ள ஒரு குறிப்பு தருகிறார். அதாவது நட்சத்திர கூட்டங்கள் சூரியன் சன்னதியில எப்படி அடங்கி நிற்கின்றனவோ அதுபோல அப்படின்னு ஒரு குறிப்பு தராருங்க. பாருங்க, வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி சூரிய ஒளியில் அடங்கி விளங்காது சூரிய ஒளியின் வேறாக விளங்கி நில்லாமல் வெய்யோனே ஆகாத அந்த சூரியனே ஆகாமல் மீன் போல் அதாவது விண்மீன்கள் போல் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனை இந்த ஐந்து பொறிகளை கொண்டு நுகர்கிற நுகர்ச்சி ஐந்து வகையான நுகர்ச்சி கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் தொட்டும் உணர்கின்ற ஐம்புலன்கள். இவற்றை மெய்யவனிற் கண்டு மெய்ப்பொருளாகிய முதல்வனாகிய ஆன்மா உணர்ந்து உடனாய் மன்னுதலை அதாவது இறைவன் வேறாதலும் ஒன்றாதலும் இல்லாமல் அவனுடன் உடனாக நிலை பெறுதலை அறிந்த நிலையில விண்மீன்கள் சூரிய ஒளியில் ஒடுங்கி சூரியனோடு ஒன்றாதலும் வேறாதலும் இல்லாமல் உடனாய் நின்றது. ஒளி பெறுவதைப் போல மெய்ப்பொருளாகி இறைவன் அருளால் ஐம்புலன்களையும் நுகரும் ஆன்மா ஒன்றையும் வேறாதல் இல்லாமல் இறைவனுடைய உடனாய் நிற்கும் என்பது கருத்தாகும் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே ஐந்தையும் ஒன்றோடு ஒன்று நின்று கண்ணே உள என்பது பொருட்பா அதை எடுத்து மேற்கோளாக காட்டியிருக்கிறார் ஆசிரியர். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெண்பால சொல்லப்பட்ட செய்தி என்ன? வெண்பா கொடுத்துட்டாரு, சூரிய ஒளியில் அடங்கி நிற்கிற விண்மீன்கள் சூரியன் ஆவதில்லை, அதே சமயம் சூரிய ஒளியிலிருந்து வேறாதலும் இல்லை, அதுல அடங்கி நிற்கிறது போல சொன்னீங்களே, இதன்படி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா கடைசி பத்தியில ஆசிரியர் கொடுத்துக்கா பாருங்க. இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவு விளக்குதற்கு ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் ஆகியவற்றை கூட்டுவித்தான். இது நேற்றைய வகுப்பிலிருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம்.
இந்த அந்த கரணங்கள் ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்காக கூட்டப்பட்டவை அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அறிவு விளங்குவதற்கு ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் ஆகியவற்றை கூட்டுவித்தான். அவற்றோடு கூடினாலும் ஆன்மாவானது அந்த பொறிகளோடு கூடினாலும் ஆன்மாவுக்கு அறிவு உடனே ஏற்படாது. கருவியோடு கூடணும், நேற்று இருட்டுக்குள்ள கடந்தோம், கருவியோடு கூடணும், கூடிய மாத்திரத்துக்கு அறிவு வந்துருச்சா என்ன? இல்லை, உடனே ஏற்படாது. திருவருள் உணர்த்துதல் வேண்டும். அந்த திருவருளே சக்தி எனப்பெறும். இரண்டாம் நூற்பாவில் அச்சக்தியை ஆணை என்று கூறி போந்தார். அச்சக்தி ஞாயிற்றின் ஒளி போன்றது என்று இங்கு குறிப்பிடுகிறார் என்று ஆசிரியர் காட்டுகிறார். அதனால ஆன்மாக்கள் அறிவதற்கு திருவருள் இன்றியமையாதது என்பதை நாம் உணரணும். அப்படி உணர்வதும் மெல்ல ஒரே பிறப்பில் அல்ல, படிப்படியாக என்பதை இந்த நூற்பாவின் வழி ஆசிரியர் உணர்த்துகிறார் என்பதை உரையாசிரியர் ஒரு தொகுப்பா நமக்கு காட்டியிருக்கிறார். இனி மூன்றாவது வெண்பா. இதுல ஒரு தொடர் ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப அருமையான தொடர். அது பாருங்க. அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி என்றே, அருளும் அவனன்றி இல்லை. அருள் இன்று அவனன்றே இல்லை. அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து. இங்க அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தி அன்றே. இந்த தொடருக்கு நம் பேராசிரியர் தந்திருக்கிற உரை ரொம்ப அருமையான கருத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே உரை கீழே பாருங்க. அருள், முதல்ல அருள்னா என்ன? அருள் உண்டாம் ஈசருக்குன்னு செய்யுள் இருக்கிறது. அருள்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்ற இரக்கம். உயிர்கள் உய்வு பெறணும், உயிர்கள் உய்வு பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இறைவனுக்கு இருக்கு. அதனால அவன் அருள் அருள்னு சொல்றோம். அந்த அருள் உண்டாம் ஈசருக்கு, அருள் உண்டாம் ஈசருக்கு அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அப்ப அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற இரக்கம். சரிங்க, சிவபெருமானுக்கு என்னைக்குங்க வந்துச்சு? 2025 தான் வந்துச்சா? ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அதுக்கு செய்யுள் என்ன சொல்லுது? ஈசற்கு அது சக்தி அன்றே அப்படின்னு செய்யுள் இருக்குது. உரையாசிரியர் எப்படி அதை எடுத்து கையாளுற பாருங்க. அருள் உண்டாம் ஈசருக்கு, முதல்ல அருள்னா என்னன்னு சொல்லிட்டாரு. அந்த அருள் ஈசருக்கு அன்றே உண்டாம் கொண்டு கூட்டியிருக்கிறார். செய்யுள்ள நல்லா கவனிச்சு பாருங்க. செய்யுள்ள இருப்பது அருள் உண்டாம் ஈசருக்கு அது சக்தி அன்றே. அருள் அருள் ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா, அந்த அருளுக்கு பேர் தான் சக்தின்னு பேரு. அந்த சக்தி அப்படிதான் எல்லாரும் உரை எழுதுவாங்க. அருள் உண்டாம் ஈசருக்கு, இறைவனுக்கு அருள் என்று உண்டு, அந்த அருளுக்கு பேர் தான் சக்தின்னு பேரு. இப்படிதான் எல்லாரும் எழுதுற உரை. நான் சென்னியை போய் எழுதுறாங்க. அருள் என்றால் இரக்கம்னு பேரு. அந்த இரக்கம் எப்பயா இருக்குது? அன்றே. எப்ப? ஈசன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கு, என்னைக்கு நாம இருந்தோமோ அன்னைக்கு. இப்ப நீங்க அந்த உரை பாருங்க. ஈசருக்கு அன்றே உண்டாம், இறைவனுக்கு அனாதியே உலகாம். அப்பனா என்ன அர்த்தம்? அவரு நம்ம மேல இரக்கம் கொண்டார். அந்த இரக்கம் எப்ப இருந்து இருக்குது? அவன் இருந்த நாள் தொடங்கி இருக்குது. இப்ப அந்த அவன் என் மேல அருள் கொண்டிருக்கிறான், என் மீது இரக்கம் கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு எப்ப தெரிஞ்சது? 2025. சும்மா ஒரு தோராயமான காலம். அவன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கே நானும் இருந்தேன். சரி, அன்னையிலிருந்து அவன் என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், என் மீது கருணையை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா இந்த பாவி நெஞ்சுக்கு இன்னைக்கு தான் தெரியுது அவன் இப்பதான் பார்த்தான்னு. அப்ப இதுகாரும் அவன் என்னை பார்த்ததை நான் உணரல. இப்ப உணர்ந்த பிறகு பெருமானே பெருமானே அவன் காலில் போய் விழுந்தேன். சாமி என்ன கருணை காட்டுகிறீங்க பெருமானே,
என் சாமி ஒன்னே ஒன்று கேட்கலாமா? என்னப்பா இத்தனை நாளா என் சாமி என்னை பார்க்காம விட்டுட்டீங்க? அவர் சொன்னாரு, டே இத்தனை நாளா உன்னை பார்க்காமல, நான் என்னைக்கு உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ தான் நான் இன்னைக்கு தான் என்னை பார்த்துருக்கிற. இதுதான் உண்மைங்க. அப்ப இப்ப இப்படி ஒரு வேற மாதிரி சொல்லுங்க, சாமிக்கு ஒரு வேலை இருக்கிறது. என்ன? எப்போதும் நம்மையே சிந்தித்து கொள்ளுது. இந்த உயிர் எப்பதான் கடை தேரும், என்ன பண்ணுதான் தேர்த்துறது, ஒண்ணு தேர்ற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்மளையே நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவரை மட்டும் மறந்துட்டு வேற எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அவருக்கு ஒரு வேலை நம்மையே நினைந்து கொண்டு இருப்பது, நமக்கு வேலை அவரை தவிர்த்து எல்லாத்தையும் நினைக்கிறது. ரெண்டு பேரும் பொருத்தம் எப்படி பொருத்தம் பாருங்க. நாமளும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என்னையே நினைக்கிறேன்னா நான் நினைக்கணுமா இல்லையா? அதுதாங்க இருதலை காதல். ஒருதலை காதலாவே போயிட்டு இருக்கு. அவர் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கிறாரு, நாம யாரையோ நினைச்சிட்டு உட்கார்ந்துக்கிறோம் இல்லையா? நாம உலகத்தை நினைச்சுக்கிட்டு எதையோ நினைச்சிட்டு ஓடுறோம். அவர் நம்மளையே நினைச்சுக்கிட்டு உனக்காக உடம்பை கொடுத்து, உனக்கான உலகத்தை கொடுத்து, கரணத்தை கொடுத்து, போகத்தை கொடுத்தா மட்டும் போத, அனுபவிப்பது கூடவே வர நின்றுக்கிட்டு அனுபவிப்போம் நான் கூட இருக்கேன், நான் இப்படி எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கிற அவனை என்னால நினைக்காம இவ்வளவு காலம் போயிட்டேனே நானு. அப்ப இந்த ஒரு உண்மை நமக்கு புரியணும். இறைவனுக்கு கருணை என்பது உண்டு, அந்த கருணை என்று உண்டு என்றால் அன்றே. இந்த வரி ரொம்ப ஆழமான வரிங்க. என்றாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புலப்படுமானால் இந்த பாட்டுல இந்த இடம் ரொம்ப சுவையான இடம், நெஞ்ச தைக்கக்கூடிய இடம் பார்த்துக்கொள்ளுங்க. எனவே ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்ற இரக்கம் ஈசருக்கு அன்றே உண்டாம். இறைவனுக்கு அனாதியே உலகம். அந்த இரக்கத்துக்கு பேரு தான் சக்தின்னு பேர். அது சக்தி, அந்த இரக்கம் சக்தியாகும். இறைவனுக்கு இரக்கம் என்ற ஒன்று உண்டு. அந்த இரக்கம் அனாதியே இருக்கிறது. அந்த இரக்கத்துக்கு பேரு தான் சக்தி என்று பெயர். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே. இந்த வரிக்கு சொல்லப்பட்ட செய்தி. சரி, அது சக்தி என்று அதுக்கு அடுத்து சொல்றார், அந்த சக்தி என்பது அவன் இல்லாமல் இல்லை, அவனும் அந்த சக்தி இல்லாமல் இல்லை. அடுத்ததுதான் அந்த இரக்கம் சக்தியாகும். அருளும் அவனன்றி இல்லை, அருளும் அவனும் குணமும் குணியும் ஆதலின் இறைவனை அன்றி தனியாக இல்லை. அருள் இன்று அவன் இல்லை, அருள் இல்லாமல் அவனும் தனியாக நிற்றல் இல்லை. சிவம் இல்லாம சக்தி இல்லை, சக்தி இல்லாம சிவம் இல்லை. எனவே ஒன்றை ஒன்று பிரிக்க இயலாது. நீங்க புராணமா படிக்கும் போது வேறு வேறு வகையா படிக்கும் போது தனித்தனியா படிப்போம். இந்த புராணங்களை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம்? சிவம் பெருசா சக்தி பெருசான்னு அறிவு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இல்ல, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. இரண்டும் பிரிக்க இயலாது. இவன் இல்லாம அவன் இல்லை, அவன் இல்லாம இவன் இல்லை, இப்படிங்கிறது அடிப்படை. அதனால அவ்வாறு ரெண்டும் பிரிக்க இயலாத ஒன்று என்பதை குறிப்பிடுகிறது. தனியாக நிற்றல் இல்லை. சரி, கண்ணார் கண்ணுக்கு பாட்டுல பாருங்க, அருட்கண்ணார் கண்ணுக்குன்னு இருக்கு இல்லைங்களா? கண்ணார் கண்ணுக்கு அதுக்கு உரை எழுதுறார். கண்ணார் கண்ணுக்கு திருவருளால் ஞானக்கண் பெற்றவன் அறிவுக்கு. திருவருளால ஞானத்தை கண்ணாக பெற்றிருப்பவருடைய அறிவிற்கு அவன் எப்படி இருக்கிறானா? அரண் இரவி போல் இயந்து நிற்கும். அரண் இரவி போல் எய்ந்து நிற்கும். இறைவன் சூரியன் தன் ஒளியுடன் பிரிப்பின்றி இயந்து நிற்றல் போல தன் அருட்சக்தியுடன் வேற்றுமை இல்லாமல் தாதான்மையாய் இயந்து நிற்பான். எனவே தாதான்மியம் அப்படின்னா பொருளால் ஒன்றே ஆகியும் வேறாதற்கு உரிமை உடைமை என்ற முறையில அவன் நிற்பான் அப்படின்னார். கீழே கொண்டு அருளது சக்தியாகும் அரண்தனக்கு அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை என்பது சிவஞான சித்தியார் பாட்டில் இருக்கக்கூடிய பாடல். அதை மேற்கோளா கொடுத்திருக்கிறார். எனவே இங்க இறைவன் திருவருள் என்று இங்க குறிக்க பெற்றது மறைப்பாற்றலையே குறிக்கும் கொடுத்தார். ஏன்? இப்ப உயிர் இன்னும் பக்குவத்துக்கு வரல, பக்குவம் 8ஆம் நூற்பாவில் தான் வரப்போகுது. எனவே இப்ப உயிர் பக்குவ குறைவா இருப்பதனால இங்க சொல்லப்பட்ட சக்தி மறைப்பு சக்தியாகி திரோதான சக்தி ஆயிற்றினர். எனவே உயிருக்கு மலக்குற்றங்களை நீக்குதல் பொருட்டு உலகியல் அனுபவத்தில் தலைப்படும். அப்போது
அவற்றால் உண்டாகும் நன்மை தீமைகளை அறிய வேண்டிய நிலை உண்டானால் உயிர் உலகியல் அனுபவத்தில் தலைப்படாது. ஆதலால் அத்தகைய நன்மை தீமைகளை உயிர் அறியாதவாறு மறைத்ததால் திரோதான சக்தி எனப்பட்டது. மாயை கண்மங்கள் வழியே இவ்வாறு செயல்பட வேண்டுதலால் ஆன்மாவுக்கு திருவருள் துணை வேண்டப்பட்டது. நீங்க இந்த ஒரு சின்ன குறிப்பு என்ன தெரியுங்களா? திரோதான சக்தியா நின்று உயிர் செலுத்துது. எதுக்காக? நன்மை தீமை என்ற ஒன்றை இப்ப இதை செஞ்சா இன்ன வந்துடும், இன்ன செஞ்சா இன்ன வந்து தெரிஞ்சு நீங்க செய்ய மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? உங்களை அந்த செய்ய வைத்து அதனுடைய விடைய நுகர்ச்சியை உங்களை நுகர வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அறிவுக்குள்ள திருத்தம் நிகழும். ஐயோ இதை நான் செஞ்சிருக்க கூடாது, ஐயோ நான் செஞ்சிருக்க கூடாது, தப்பு தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு தவிக்க இனி தப்பு செய்யாம இருக்கும். அப்ப உயிரை செலுத்துகிற திருவருள் நமக்கு அருளா நிற்பதில்லை. நமக்கெல்லாம் எப்படி நிற்கிறது? நகரமா நிற்கிறது. திரோதான சக்தியா நிற்பதனால நம் அறிவை அதற்கேற்ற விடயங்களை செலுத்தி அந்த விடய நுகர்ச்சிக்குரிய அனுபவத்தை நமக்கு கூட்டுகிறான். அதனால ஒரு திருத்தம் நிகழ வேண்டும் என்பதற்காக நெருப்பு இருக்கிறது, தொட்டா சுடும் அப்படின்னா என்ன அவர் என்ன வச்சுக்கிட்டு சுடு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறாரு. ஏன் தொட்டு பார்க்கலாமே முடியா? அவர் எப்ப என்ன பண்ணலாம்? நாம இருந்தா தொடக்கூடாது, அந்த பக்கமான தொட்டு பார்க்கலாம் தோணுமா இல்லையா? அவ்வளவுதான். இதுதாங்க சிவம் செய்கிற உதவி. அவன் சொல்லி நூல் வழியா சொன்னான், டே இது பாவம் செய்யாதரான்னு. அது நூல் அப்படித்தான் சொல்லும். அதுக்கு நான் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? இப்படிதான் அறிவு போகுது. அப்ப என்ன பண்ணா, நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்ய வச்சு செஞ்ச பையனை கூட்டி வைக்கும் போது அப்புறம் குறிக்கிறோமா இல்லையா? ஐயோ தப்பு பண்ணிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாது, நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு. இப்ப இந்த திருத்தம் என்ன ஆகுது? நாளைக்கு ஐயோ தான் இனிமேல் நினைக்க மாட்டேன்டா சாமி, ஏன் அன்னைக்கு நினைச்சதுக்கே நான் இன்னைக்கு படாத பாட இருக்கு, இன்னைக்கு நினைச்சு ஏன் நான் மறுபடியும் பாடுபடணும்? வேண்டாம் விட்டுரு. அப்ப நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லது செய்வோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம்? எடுத்தோடனே வந்துட்டுமா என்ன? பல வேதனைகள், பல நுகர்ச்சிகள் நம்ம அறிவுக்குள்ள அனுபவிச்சு அதனால இன்னைக்கு உள்ள ஒரு கேள்வி, இனி நாம் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும் என்ற இடத்துக்கு வருவதற்கே பெரும்பாடு. அந்த பாடு எப்படி வந்துச்சு? பல துன்பங்களை நுகர்ச்சியில நுகர்ந்ததுனால வந்த அனுபவத்தில் தான் அது வந்திருக்கிறது என்பதை நீங்க பார்க்க. எனவே திருவருள் நமக்கு எப்படி செய்யும் என்பதை இந்த பத்தியில கொடுத்திருக்கிறாருங்க. மறந்த இதுதான் இப்ப நம்ம இடமா இருக்கிற இடம். இறைவன் திருவருள். நான் மீண்டும் அந்த பத்தி மட்டும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்க. இறைவன் திருவருள் என்பது மறைப்பாற்றலையே குறிக்கும். நமக்கு இந்த இடத்துல அருளது சக்தியாகும் சொன்னாரே, அந்த சக்தி நமக்கு உரிய வா என்கிற திருவருள் சக்தி அல்ல, நான் என்கிற திரோதான சக்தியா நிக்குது. எதனால? இப்பதான் சொல்ற, உயிர் மலக்குற்றங்களை நீக்குதல் பொருட்டு உலகியல் அனுபவத்தில் தலைப்படும் போது, உலகியல் அனுபவத்தில் தலைப்படும் போது அவற்றால் உண்டாகும் நன்மை தீமை, ரெண்டு சொல்ல, நன்மை தீமைகளை அறிய வேண்டிய நிலை உண்டானால் உயிர் உலகியல் அனுபவத்தில் தலைப்படாது. நீங்க அறிய வேண்டியதை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அனுபவித்தாத்தான் திருத்தம் நிகழும். நீங்க ஒருவேளை அதை அனுபவிக்காம விட்டுட்டீங்கன்னா திருத்தம் நிகழாது. திருத்தம் நிகழினா அந்த பிறவி கொடுத்து பயனில்லாம போயிடும். எனவே அனுபவத்தில் தலைப்படாது. ஆதலால் அத்தகைய நன்மை தீமைகளை உயிர் அறியாதவாறு, இதை செஞ்சா இன்ன வந்துடும், இது செஞ்சு இன்ன வரும் என்று அறியாதவாறு நம்ம அறிவை மறைச்சு அதை செலுத்துவது. எனவே அறியாதவாறு மறைத்ததால் திரோதான சக்தி எனப்பட்டது. மாயை கண்மங்களின் வழியே இவ்வாறு செயல்பட வேண்டுதலால் ஆன்மாவுக்கு திருவருள் துணை வேண்டப்படுகிறது. சூரியன் விகாரம் இன்றி இயல்பாக நிற்க அவனுடைய ஒளியில் தத்தம் பக்குவ நிலைக்கேற்ப தாமரையில் ஒன்று மலர்தலும் மற்றொன்று வாடுதலும் காண முடிகிறது. அதுபோல இறைவன் எத்தகைய விகாரம் இன்றி இயல்பாக இருக்க அவன் திருவருள் சங்கற்பத்தின் வழி உயிர்களும் தன் வினைக்கு ஏற்ப செயல்படும். வினைக்கு ஏற்ப செயல்படும். திருவருள் சங்கற்பத்தின் வழி உயிரும் தன் வினைக்கு ஏற்ப செயல்படும். உயிரின் குற்றங்களை நீக்கி மேம்படுவதற்குரிய இரக்க குணம் சிவபெருமானுக்கு இயல்பாகும். உயிர்களின் குற்றங்களை நீக்கி
மேம்படுதற்குரிய இரக்க குணம் சிவபெருமானுக்கு இயல்பாகும். அந்த இரக்கமாகிய திருவருள் பிரிதொரு பொருள் அன்று சிவபெருமானுக்குரிய சக்தியே ஆம். அந்த இரக்கத்தை உடைய அந்த இரக்க குணத்தை உடைய சிவபெருமான் குணி. அவ்விரக்கம் குணமாகிய சக்தி சிவபெருமானை விட்டு தனியாக இல்லை. சிவபெருமானும் அவ்விரக்க குணமாகிய திருளை விட்டு தனியாக இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இந்த 5ஆம் நூற்பாவில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், கருவிகள் செயல்படுவது என்பது ஆன்மா செலுத்த கருவிகள் செயல்படுகின்றன. அப்படி செயல்படுகிற பொழுது அந்த கருவியின் வழியாக வருகிற விடைய நுகர்ச்சி அந்த கருவிகளுக்கு இல்லை, அதை செலுத்துகிற ஆன்மாவுக்கு. சரி, அதுபோல ஆன்மாவுக்கு இறைவன் அவன் செலுத்தத்தானே ஆன்மா செயல்படுகிறது. ஆம், அவன் செலுத்தத்தான் ஆன்மா செயல்படுகிறது. அப்ப ஆன்மாவுக்குரிய விடைய நுகர்ச்சி செலுத்துகிற முதல்வனுக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஆகாது என்கிறார். ஏன் ஆகலன்னு கேட்டா, உயிர்கள் தன்பொருட்டு கருவிகரணங்களை செலுத்துகின்றன. எனவே அந்த உயிரின் கருவிகள் பயன் உயிருக்காயிற்று. சிவமோ தன்பொருட்டு உயிரை செலுத்தவில்லை, உயிர் பொருட்டு செலுத்துகிறது. உயிர் பொருட்டு தான் காணுகிறது, உயிர்கள் பொருட்டு தான் அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். பயன் உயிருக்காகவே அன்றி செலுத்துகிற முதல்வனுக்கு ஆவதில்லை. எனவே இந்த செய்தியைத்தான் மேற்கோளாக எடுத்துக்காட்டி வைத்து நமக்கு ஆசிரியர் விரிவாக நமக்கு தந்திருக்கிறார் என்பதனால 5ஆம் நூற்பாவில் பாச இலக்கணம், பாசங்கருவிகள் தம்மைத்தாம் அறியாது, தன்னை செலுத்துகிற தலைவனையும் அறியாது. இது உயிருக்கு வரும் பொழுது உயிர்களும் மல மறைப்பு காரணமாக தன்னையும் தன் தலைவனையும் அறியாது நிற்கிறது. இதில் உயிருக்கு குற்றம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கு குற்றம் இருக்கிறது. ஏன்? என்னென்றி மறப்பினும் அந்த மறத்தல் காரணமாக உயிருக்கு குற்றம் நிகழும். நன்றியை மறந்துட்டா உயிருக்கு குற்றம் ஆயிடும். அந்த உபகாரத்தை நினைத்து பார்ப்பது தான் உயிருக்கான பெரும் உய்வதற்கான வழி என்பதனால உயிர்கள் நன்றி மறந்து நிற்கிற நிலையில் இருப்பதை கடந்து நன்றி பெருக்கோடு நிற்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது என்பதை சொல்லி 5ஆம் நூற்பாவை இந்த அளவில் நாம் நிறைவு செய்து அடுத்து 6ஆம் நூற்பாவுக்கு செல்லணும். ஒரு தேநீர் பருகிவிட்டு 6ஆம் நூற்பாவுக்கு வரலாம்.